கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12 13 வசனங்கள் வாசிப்போம். Epistle to Ephesians chapter 6 verse 12 and 13. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. Wherefore take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all, to stand. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. எபேசியருக்கு பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது ஆவியிலே ஏவப்பட்டு சில காரியங்களை தெளிவாக சொல்லுகிறார். And Paul was urged in spirit and was clearly mentioning to the Ephesians. இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். And he was giving a clear information, we are having many struggles in this world. அந்த போராட்டம் நீங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி விடக் கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். And he is depicting that you should not make your life in vain by wrestling against the flesh and blood. இன்றைக்கு நாம் பிசாசோடு போராட வேண்டியவர்கள் மனைவியோடு, பிள்ளைகளோடு, புருஷனோடு, சமுதாயத்தோடு, பிரச்சனைகளோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். And we who want to wrestle against Satan, but we are wrestling against our family members, our society, our children, our churches. மாம்சம் என்பது மனைவியை புருஷனை காண்பிக்கிறது. The flesh shows husband and wife. இரத்தம் என்பது சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை காண்பிக்கிறது. And blood shows brother, sister and children. இன்னைக்கு अनेक விசுவாசிகளும் ஊழியர்களும் இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையில போராடி கொண்டு பிசாசோடு போராடுகிறதை, வானமண்டலங்களில் உள்ள வல்லமைகளோடு போராடுகிறதை குறைத்து கொண்டார்கள், நிறுத்தி விட்டார்கள். Today many servants of God and believers, and they were wrestling against this flesh and blood, and have stopped fighting with Satan and with the rulers of the powers on dark and spiritual wickedness in high places. இது பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணதை நீங்கள் உணர வேண்டும். And this you have to understand, that Satan is diverting you. நீ நல்லவன் தான், and you are good, நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தான், you are a good spiritual person, உனக்கு பிசாசை மேற்கொள்ள அதிகாரம் இருக்கிறது, and you have power to overcome Satan, வரங்கள் இருக்கிறது, you have gifts, வல்லமை இருக்கிறது, you have power, உனக்கு திராணி இருக்கிறது, you have ability, ஆனால் நீ அவனை எதிர்த்து போராட முடியாதபடி but you are not able to resist against him. உன்னுடைய வழியை அவன் திருப்பி விடுகிறான். He is diverting your ways. உன் வீட்ல பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது, when your problems is bring to your குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வரும் when பொழுது, he is bringing the problems to your family, உன்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல பிரச்சனைகளை கொண்டு வரும் when he பொழுது, brings problem to your job உன்னுடைய spot, சபைக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வரும் when பொழுது, he brings problem among the church, நீ என்ன பண்ணுகிறாய்? what you are doing, இல்லவட்டால் நான் என்ன பண்ணுகிறேன்? what I am doing, நாம் அவைகளோடு போராட ஆரம்பித்து விடுகிறோம். and we are wrestling against all those நமக்கு things, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கே நமக்கு நேரம் போதல. and we don't have sufficient time to solve these problems. அதுக்காக அழுகிறோம், We are crying for it, அதுக்காக உபவாசம் we போடுறோம், are fasting, அதுக்காக மண்ணில் கட்டுறோம். and we are striving hard for it. இப்படியே பிசாசு வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடோ, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடோ, துரைத்தனங்களோடோ, அதிகாரங்களோடோ நம்மை போர் செய்ய விடாமல் அவன் வேறு பகுதியில் திருப்பி விடுகிறான். And devil is not allowing to wrestle against the principalities, against powers, rulers of the darkness of the world, against spiritual wickedness of the high places. He is diverting to other ways. அதனால தான் எபேசு சபைக்கு அவர் பவுல் எழுதும் பொழுது, So when Paul writes to Ephesus church, உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, and your wrestling is not against the flesh and blood, நீங்க வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடுங்கள், and you have to wrestle against the spiritual wickedness in high places. ஆகையால் So நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும். therefore you have to resist against the day or evil days. அவர் வரப்போகிறார். Is going to come. அதற்கு முன்பாக நீ சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டும். And before that you have to accomplish everything. இன்றைய மெசேஜ் சகலத்தையும் செய்து முடிப்பது. And today's message is you have to accomplish everything. சகலத்தையும் செய்து முடிக்காமல் நாம் மேலே போய் நிற்க முடியாது. And without finishing or without fulfilling everything, and we cannot go up. ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறான். A master has given a work to the servant. அந்த வேலையை செய்யாம அவன் போய் நின்னா அவன் பிரதிபலனை பெற முடியாது. If he do not do the work, and he could not get the reward from him. முதல்ல நான் சொன்னது செய்தியான்னு கேட்பார். And he first asks whether you have fulfilled the work which I have rendered you. ஊழியமோ ஜீவியமோ, Either ministry or life, சாதனைகளோ பாதகமான செயல்களோ, or challenging situations or transgression situations, எதுவா இருந்தாலும் நீ ஆண்டவர் கேட்பார், நான் சொன்னதை செஞ்சியா? and whatever it may be, the Lord asks you, where have you fulfilled what I have given to you? நான் சொன்னதை செய்தியாங்கிறது தான் क्वेश्चन. And that is the question to you, have you fulfilled what I have given you? நீங்க அதுக்கு பல காரணங்களும் பல விஷயங்களையும் வித்தியாசங்களையும் நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். And you can give some reasons and can give some different kind of situations that நான் you have gone. சொன்னதை செஞ்சியா? அதான் क्वेश्चन. And the question is, have you accomplished what I have told you? தேவன் கொடுக்கிற பிரமாணங்கள், கட்டளைகள்,
அவருடைய உத்தரவுகள் அனைத்தும் பாரமானவைகள் அல்ல. All the laws, statutes and all the commandments is given is not partiality. இயேசு சொல்லுகிறார் என்னுடைய சுமை எப்படிப்பட்டது? And what he says, how is my burden? மெதுவானதும் லகுவானதுமானது. Is light and easy. ஆண்டவர் சுமப்பதற்கரிய பாரத்தை நம்ம மேல் சுமத்துகிறதல்ல. And the Lord is not giving more burden that we could not able to bear it. தாங்கக்கூடாத சோதனையில உன்னை கொண்டு போய் நிறுத்துகிறது அல்ல. He is not taking you to the trials that you cannot contain. நீ உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய். What he is telling you, you must fulfill it. நீங்க போலீஸை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, when you look into the police, இந்த டிராஃபிக் போலீஸ் நிப்பாங்க. I can see the traffic police. அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா உண்டு. And they have some certain area. அதை தாண்டி அவங்க கால் வைக்க முடியாது. And beyond that they cannot cross and they cannot. அவங்க போட்டுருப்பாங்க. நீங்க மெயின் ரோட்ல போய் பாருங்க, இது இந்த இடத்துக்கு இந்த போலீஸ் எல்லைக்கு உட்பட்டது. அதுக்கு அடுத்து ஒரு 15 அடியில ஆக்சிடென்ட் ஆனா கூட இவங்க உள்ள வர மாட்டாங்க. And when it is some limit is given to them and beyond that limit and they cannot come and the உனக்கு தேவன் என்ன சொன்னாருங்கறதை நீ முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு. First you have to confirm what the Lord told you. அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 7 இருக்கலாம், 10 இருக்கலாம். உன்னுடைய ஆவிக்குரிய அழைப்புக்கு, அபிஷேகத்துக்கு, தரிசனத்துக்கு ஏற்றவனமாய் நீ இன்னென்ன காரியத்தை செய்யணும் அப்படினு ஒரு பொறுப்பை தேவன் உன் கையில கொடுத்திருக்கிறார். It may be 1 or 2 or 3, whatever it may be, and he have given you a responsibility. It may be the concern of this spiritual things or to the ஒன்றை செய்து முடித்தவர்கள் என்று சொல்லவில்லை. And so the Lord did not say they have accomplished one. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு. And they that perform everything and they are able to stand before him. சகலத்தையும் செய்யாம நீ மனுஷகுமாரனுக்கு முன்னால போய் நிக்க முடியாது. And having done all and you cannot stand before the Son of Man. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible says? மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுங்கள். And you be because the partakers to stand before the Son of Man. சும்மா போய் மனுஷகுமாரனுக்கு முன்னால போய் நிக்க முடியாது. You cannot stand before the Son of Man simply. சகலத்தையும் செய்து முடித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாய் மாற முடியும். And you must be worthy to stand before the Son of Man having done all. வாசிங்க. சகலத்தையும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாய். லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பாருங்க, மனுஷகுமாரனுக்கு முன்னால நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு போய் நிக்கணும். And you must be worthy to stand before the Son of Man accomplishing everything. இந்த ஓட்டம் முடிஞ்ச பிறகு நீ அவருக்கு முன்னால போய் நிற்பாய். At the end of the race and he will stand before him. அப்ப நீ தேவனுக்கு முன்னால போய் நிக்கணும்னு சொன்னா உனக்கு சொன்னதெல்லாம் கிளியர் பண்ணிட்டியான்னு கேப்பார். If you need to stand before God and he will ask you, have you fulfilled or have cleared out whatever he has said you? ஒருத்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தானா. And one cut the trees. அப்போ ஒரு எஜமான் அந்த இடத்தை விட்டு அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போனான். A master crossed the place. அவன் இன்னொரு ஆள் அவன் போயிட்டு இருக்கான். And he was another person, he crossed the area. ஒரு ஆள் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கான். And still he was cutting the trees. விறகு வெட்டும் போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் ஏதாவது பாட்டு கிட்டலாம் பாடுவாங்க, ஏதாவது ரைம்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. பாத்துக்கிங்க தானே? And some while cutting the trees and used to sing some song or rhymes. இந்த படகு தள்ளும்போது ஒரு பாட்டு பாடுவான். Even when rowing the boat they say some song. இந்த மரங்கள்லாம் ஏத்தும்போது ஒரு பாட்டு பாடுவான். When they are taking or loading the trees they used to sing a song. அதே மாதிரி இவன் என்னத்தையோ தனியா நின்னுட்டு பேசிக்கிட்டே வெட்டிக்கிட்டு இருந்தான். So he was standing alone and he was singing some song. வேர்த்து விறுவிறுத்து போய் வெட்டிக்கிட்டு இருந்தான். And he was in sweat and he was tired and was cutting the trees. பட் ஆளே இல்ல, இவன் ஏதோ பேசுறான். And he was no one was there but he spoke something. இவன் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சான் என்னதான் சொல்றான். And he listened very keenly what he was telling. இவன் வெட்டிக்கிட்டு இருக்கான், ஆனா யாரை ஏசிக்கிட்டு இருக்கான்? ஆதாமை ஏசிக்கிட்டு இருந்தான். And he cut the trees but still he was scolding Adam. மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது யாரை ஏசிக்கிட்டே வெட்டறான்? While cutting the trees and he was scolding. செஞ்ச தப்புல தான் எனக்கு என்ன மாட்டிக்கிச்சே, இன்னைக்கு நான் விறகு வெட்டறேன்னா. And because of the fault which was committed on that day I was still cutting the trees. இந்தால அன்னைக்கு தப்பு செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் எப்படி இருப்பேன்? தேவனுடைய தோட்டத்துல அப்படியே அழகா மகிமையோடு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு எப்படி இருந்திருப்பேன்? இந்த ஆதாம் ஒரு விளங்காத ஒரு ஆள், இவன் ஒருத்தன் தப்பு பண்ணதுனால எல்லாம் நாசமா போச்சுன்னு இவன் தானா புலம்பிட்டு இருந்தான். அதை அந்த எஜமான் பார்த்தான். Because of one committed such sin and mistakes and we are still laboring hard and cutting the trees and he was speaking among himself and the master was looking into him. அப்ப அவன்ட்ட போய் இந்த எஜமான் பேசினான். And the master spoke to him. சரி, உனக்கு விறகு வெட்டற வேலை இல்லாம சிம்பிளான வேலை கொடுக்கட்டுமானா? And can I give you a simple work that not able to? ரொம்ப நல்லது. And he said it's good. ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருன்னா. And he said Lord ask my prayer. ஓகே, என் வீட்ல வான்னு சொன்னான். And he said you come to my house. அவனை வீட்ல வச்சு கொஞ்ச நாள் சாப்பாடுக்கு போட்டு அவனுக்கு நல்ல ட்ரெய்னிங் கொடுத்து. And he cared him by giving food and gave a good training. இவனுடைய அந்த வீட்டுக்கு மேனேஜரா மாத்திட்டான். And he made him a manager to the house. Full control இவன் கையில கொடுத்தாச்சு. And every control was in his hands. ஓகே, இப்போ எல்லாம் கொடுத்துட்டு giving all the control in his hands. குறிக்கப்பட்ட மாதங்கள் கழித்த உடனே After the appointed month ஒரு நாள் அவன் சொன்னா, he said to them, நான் ஒரு பக்கத்து ஊருக்கு ஒரு 4 நாள் பிரயாணம் போக வேண்டியிருக்கு. I want to go for a journey for 4 days in the next verse. நான் போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த பெட்டியை மட்டும் பத்திரமா வச்சுக்க. Until I come back and must keep the suitcase safe. நான் வர்ற வரைக்கும் இதை என்ன செய்ய வேண்டாம், திறந்து கிடந்து என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம், நீ வச்சுக்க. And do not open till I come, you keep it safe with you. வீடெல்லாம் பார்த்துக்க, எல்லாமே உன் கையில தான் இருக்கு, நான் போயிட்டு வரேன். And look after all the houses and everything is in your hands, I will go. ரொம்ப நல்லது, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கறேன், ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கறேன்டா. And he said I will take control over everything, it is good, you can go. ஒரு நாள் ஆச்சு. After one day அவன் பாட்டுக்கு நல்லா இருந்தான்.
And he was good. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம். But still he have some wrestling முழு inside. சொத்தையும் கையில கொடுத்திருக்கான். And the whole possession is given in his hands. பட் இந்த பெட்டியும் கையில கொடுத்துட்டான். He gave the suitcase also in his hands. என்ன நான் இந்த பெட்டியை தூக்கிட்டு ஓடிட போறேன்? Will I take the briefcase? அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு இத திறக்காதன்னு வேற சொல்லிட்டு போய்ட்டான். And he said you should not open the suitcase. அவ்வளவுதான். இவனுக்கு மைண்ட் ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. And mind started to operate in him. நம்ம ஒண்ணு தூக்கிட்டு ஓட போறது இல்ல. I am not going to take away. அதுக்குள்ள கோடி கணக்குல இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு போக போறது கிடையாது. Even if a crores of money I am going on to take it. திருப்பி பார்த்தா திறந்து பார்த்தா அது திறக்கிறதுக்கு எல்லாம் ஓபன்ல தான் இருக்கு. And it is already opened. அது ஒண்ணு பெரிய லாக் பண்ணி நம்பர் லாக் கொடுத்துட்டு அவன் சொல்லாம கொள்ளாம எல்லாம் போகல, சும்மா லாக் பண்ணிருக்கான். இத ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட்டு இந்த ஆளு என்ன செய்ய மாட்டேன்டான், வேண்டானே திறந்து பார்க்காதன்னு போயிட்டான். A lock, a number lock, nothing was found in the suitcase, and he said you should not open the briefcase. இவனுக்கு தன்னை பத்தி பெரிய நிச்சயம், நம்ம எடுத்துட்டு ஓட போறது இல்ல. And he had a certainty about him, I will not take this and run away. பட் திறக்க கூடாதுன்னு ஏன் சொன்னான்? But why he said you should not open? நம்பிக்கை இல்லையா நம்ம மேல? And you don't have confidence upon me? சரி ஒன்னு செய்வோம், திறந்துட்டே நெஞ்சிக்கலாம், மூடிடலாம், இவ்வளவுதானே, தெரிஞ்சிக்கலாம், அவ்வளவுதானே. And we can just know what it is inside, we could open and close it. டைம் வந்தது, திறந்துட்டான். And time came and he opened. திறந்த உடனே பெட்டிக்குள்ள இருந்து ஒன்னு வெளிய ஓடியே போச்சு. Soon after he opened or something ran out of the suitcase. டாம் விரட்டி அத விரட்டி பிடிக்க போனா அது ஜீவனுக்கு தப்பி ஒரு எலி பறந்து போயிடுச்சுங்க, வெளிய ஓடியே போச்சு. And the rat was escaping out of life, he came out of the suitcase. இவன் கீழ்ப்படிறானா, இவன் எப்படி இருக்கறான், இவன் ஆதாம் செஞ்ச தப்ப ஆதாம சொல்லிட்டு இருக்கானே, இவன் யாருங்கறத கண்டுபிடிக்கணும்னா அவன் அவ்வளவு பெரிய சூட்கேஸ்ல ஒரு எலியை பிடிச்சு உள்ள வச்சு லாக் பண்ணி கையில கொடுத்துட்டு போனான். To identify who he was, and he made the rat to keep in the suitcase and locked it to identify whether he obeys or not. இப்போ கட்டளையை மீறியாச்சு. Now he transgressed the commandment. வெளிய ஓடுனது எலியா பல்லியான்னு ஒண்ணுமே இவனுக்கு தெரியல. இவன் திறந்த உடனே அடிச்ச ஜம்ப்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் திகைச்சிட்டான். இப்ப பெட்டி திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அட எம்டி பெட்டியை உள்ள என்னத்தையோ போட்டு கொடுத்துட்டானே, அது ஓடி போயிடுச்சே, அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் பேய் அரஞ்ச மாதிரி ஆயிட்டான். He was astonished what was inside the suitcase. You don't know what ran out of the suitcase, and he was astonished and stand with threatening. 4 நாள் கழிச்சு வந்தார் எஜமான். After 4 days master came back. வரும்போதே அகத்தின் அழகு எதுல தெரிஞ்சிருச்சு? நம்ம முகத்துல தெரிஞ்சிருச்சு. ரைட், பையன் ஃபெயில் ஆயிட்டான். As face is the index of the mind, his beauty was known in his face, and the boy was failing. எல்லாம் எப்படி இருக்குனாரு, இவன் தான் பாப்பா முழிச்சிட்டு இருக்கானே. And he was astonished and was suitcase எங்கேனா? Where was the suitcase? ஐயா அது வந்து என்ன பண்ண அத மட்டும் சொல்லு. And he said what you do with it? இப்படி திறந்து மிஸ் ஆயிடுச்சு. I opened something missed. இது யார் செஞ்ச தப்பு? And who committed this mistake? இது யார் செஞ்ச தப்பு? நான் செஞ்ச தப்பு. ஓகே, நீ செஞ்ச தப்புக்கு இப்ப வீட்டை விட்டு வெளிய போ. And he said whose mistake? It is my mistake, go out of my house. உனக்கு நான் கொடுத்தது பெரிய கட்டளை கிடையாது. I did not give you a great commandment. இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய்னு அவனுக்கு சொன்னாரு, அவன் விழுந்துட்டான். இன்னைக்கு நீ இத்தனை நூற்றாண்டுக்கு பிறகு ஆதாம் செஞ்ச தப்பு, எங்க அப்பன் செஞ்ச தப்பு, எங்க அம்மா என்னை சரியா பத்தெடுக்கல, எங்க அப்பா எனக்கு சம்பாதிச்சு வைக்கல, எனக்கு அவர், இதெல்லாம் நீ பேசாத. நீ என்ன செய்த? தோத்துட்டியா, வெளியே போன்னு சொல்லு. And now you have failed my commandment and you can go out. இதே மாதிரி நமக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு சின்ன காரியம் தாங்க. And for us only small matters are given to us. உன்னால முடியலன்னா அத உன் கையில கொடுக்கவே மாட்டார். If it is impossible, he will not give you any. அப்படி உன்னால முடியாத உன் கையில கொடுத்துட்டார்னா அதில இருந்து தப்பி போக, ஒரு சோதனையில இருந்து தப்பி போக ஒரு வழியை அவர் போக்கை உண்டு பண்ணுவார். If something is given in your hands, if you are not able to carry it, and he will make your way to cross over the situation. இல்லையே, ஒரு போக்கே உண்டு பண்ணல, நான் படாத பாடுல பட்டுக்கிட்டு இருக்கேன். And he will pave the way for you. You would say that I am என் சக்திக்கு மிஞ்சில போகுது. And it is going beyond my power. ஒருத்தர் வந்து சொன்னார், இயேசுவை விட அதிகமா பாடுபடுறாங்க அப்படினார். One said, I suffered more than Jesus. நான் சொன்னேன், தேவதூஷணம் எல்லாம் சொல்ற நீ தேவதூஷணம் எல்லாம் சொல்ற, இயேசுவை விட பாடுபடுறேன்னு. And I said, you are blaspheming God. இயேசு சிலுவையில அவர் கெத்செமனே தோட்டத்துல இருந்து பிடிபட்டதுல 24 ஹவர்ஸ்ல ஜீவன் போயிடுச்சு. நான் 24 வருஷம் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். At the garden of Gethsemane he loved his life, and 24 hours I am suffering this suffer. நான் சொன்னேன், 24 வருஷம் நீ பாடுபட்டாலும் அந்த 24 மணி நேரம் பட்ட பாடுக்கு என்ன செய்யாது, ஈடாகாது. Even if you suffer for 24 years, but the 24 hours of time that he suffered will not be compared to it. அதையும் இதையும் நீ ஈடு இணையா நிறுத்தவே முடியாது. And you can never equalize the suffering that he had suffered. கர்த்தர் உனக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உனக்கு இந்த பூலோகத்துல டைம். அந்த டைம் முடியறதுக்குள்ள நீ செய்து முடிக்கலனா உன் டார்கெட்ல நீ ஃபெயிலியர். உனக்கு நித்திய ஜீவன்ல அந்த உயர்ந்த பங்கு கிடைக்காது. The Lord had a target for you to fulfill in appointed time until you accomplish, and the Lord will give you time to fulfill it, and only after fulfilling it and you can go and you can have the reward in heaven. 22 வயசு 13 நாள் அப்படினாருன்னா 22 வயசு 13 நாள்ல உனக்கு கொடுத்தத நீ டார்கெட்டை முடிச்சிருக்கணும். And you have to fulfill the target which is given in this lifespan 22 years of 13 days. இயேசுவுக்கு 33 வயசு தான் டைம். And Jesus time was 33 and a half years. அந்த 3 வருஷ ஊழியத்துல அவர் என்ன செய்யணும்?
ஊழியத்தை செய்து முடிச்சே ஆகணும். In 3.5 years he have to accomplish the ministry. இத முடியாம நீ இயேசு உட்கார்ந்துகிட்டு கெத்செமனே தோட்டத்திலே பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் இப்ப இது குமாரனுக்கு இதே பாதை தான். Until he achieve the target and the son man go in this way. அவர் சிலுவையை சுமக்கிறதுக்கு இன்னொரு ஆளெல்லாம் விட முடியாது. And he cannot appoint another to bear the cross. அந்த ஒரு பலி தான் மனிதனை பூர்ணப்படுத்துகிறது. Only that one sacrifice is perfecting the man. அப்ப எனக்கும் உனக்கும் ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. And the Lord have a target for you and me. அத அந்த சகலத்தையும் நீயும் நானும் செய்து முடிக்கணும். And we have to accomplish everything. அதுல தேவன் தயவு தாட்சணியமே பண்ண மாட்டார். And the Lord will not have any partiality in it. உங்க பிள்ளை படிக்கல, நீங்க என்ன செய்றீங்க? And your children is not studying what you do. You are paying the fees. நீங்க தான் வேனுக்கு பணம் கட்டறீங்க. And you are paying the fees நீங்க for தான் that. யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறீங்க. And you are getting the uniform. ஆனா நீங்க தான் அடிச்சு கொண்டு போய் எங்கள்ள விட்டு வரீங்க. விடுறீங்களா இல்லையா? You are beating and leaving them in the school. ஸ்கூல்ல அடிச்சு கொண்டு போய் தள்ளி விட்டு வரீங்களா? நல்லா குடுங்கன்னு சொல்லிட்டு வரீங்க. And you telling you give them good beating. Yeah. Why? வருங்காலத்துல உன் பிள்ளை மூடனா இருக்க கூடாது, ஞானியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். The coming days your children should not be a fool and they should be wise. அதே போல தான் தன்னுடைய குமாரன் சிலுவையை சுமந்து முடிக்கணும்ங்கறதுல தேவன் இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்னு சொன்னார். And the Lord said, for a moment I have forsaken thee, and that is the purpose of the son to carry the cross. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் அதுதான் நம்முடைய திட்டம். That is his plan, that we have to done everything accomplished to him. ஏன்னா அவர் செஞ்சது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்காரு. Because he have done everything so perfectly. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கும் தேவன். And he is the one who perfected everything for us. 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது சகலத்தையும் செய்து முடிக்கும் தேவன். And 57 Psalms verse 2 says, and he is the one who performeth everything. 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது சகலத்தையும் அவர் எனக்காக செய்து முடிப்பார்னு சொல்லுகிறார். And that 138 8th verse says that, and he perfected everything for me. அப்ப தேவன் உனக்கும் எனக்கும் சகலத்தையும் செய்து முடித்திருக்கும் பொழுது நீ தேவனுக்காக சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டும். When the Lord perfect or done everything for you and me, and we have to have a desire to accomplish everything for God. உனக்கு எனக்கும் தேவன் செய்வேன்னு சொன்னதை கரெக்ட்டா திட்டம் பண்ணி கரெக்ட்டா செய்வார். And the planly, and he is working out whatever the Lord promises that you have to fulfill to you and me. ஏசாயா 46:11 என்ன சொல்லுகிறது? Book of Isaiah chapter 46 verse 11 what says? நான் உனக்கு என்ன சொன்னனோ அது செய்து முடிப்பேன், அதை திட்டம் பண்ணினேன். வாசிங்க. ஏசாயா 46:11. உராய்ஞ்சுகிற ஒரு பற்றிய கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவரா இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் சொன்னேன் அதை செஞ்சு முடிப்பேன். I have purposed it, I will do it. தகப்பனால தாயினால புறக்கணிக்கப்பட்டு அனாதையா கிடந்த அந்த யாக்கோபை சந்தித்த பொழுது சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். One who was forsaken and disallowed by father and mother, and he said, I will fulfill and what I have spoken unto you. உனக்கும் எனக்கும் தேவன் சொன்னதை நிறைவேற்றி அதை திட்டம் பண்ணி அதை நிறைவேற்றி முடிப்பார். The Lord will fulfill everything that have concerned you and me, and he will plan it and he will work it. எத்தனை பேர் அந்த விசுவாசம் உள்ளவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எனக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். The Lord will perfect everything concerneth me. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். Whatever he says, and he will accomplish everything. அதுல மலையாளத்துல சொல்லுவாங்க வள்ளியோ புள்ளியோ மாறாதுன்னு சொல்லி. In Malayalam they say that even the single தமிழ்ல ஒரு உறுப்பாகிலும் அந்த உறுப்பின் அவயவம் கூட என்ன செய்யாது, மாறாது. Even the words of the jot or tittle will never be changed. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into 1 Samuel chapter 28 verse 17, 1 நாளாகமம் 28:17, 1 Chronicles chapter 28 verse 17, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்தார். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் குறித்து சொன்னபடியே செய்து முடிப்பார். and how the Lord said accordingly he have fulfilled it. ஆண்டவர் சொன்னதுல ரொம்ப கரெக்ட்டா வருவார். And the Lord will come to the place how what he said unto you. அவர் சொல்ல மாட்டாரு, சொன்னா செய்யாம இருக்க மாட்டார். And he will not tell you, but if he says, and he will not be performing it. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. And because he is telling, he will not fulfill it. உனக்கு குழந்தை தருவேன்னு சொன்னா கட்டாயம் தருவாரு. If he says that he will give you a child, he will surely he will give you a child. அவர் உனக்கு வேலை தருவேன்னு சொன்னா வேலை தருவாரு. If he says I will give you work, and he will give you the நான் work. உன்னை போஷிப்பேன்னு சொன்னா போஷிப்பாரு. If he says I will nourish you, he will nourish you. உன்னை அன்னாள் மட்டும் காப்பேன்னு சொன்னா காப்பாரு. If he says I will keep you on that day, he will keep you உன்னை till that கொண்டு போய் day. சேர்ப்பேன்னு சொன்னா நாடிய துறைமுகத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பாரு. And if he says that he will take you to the place, and he will take you to the place. ஆண்டவர் சொன்னதை செய்யிறதுக்கு தான் பலியினால அந்த வேலையை செய்து முடிச்சிருக்கிறார். And through sacrifice he have done that work. எபிரேயர் 7:27 சொல்லுகிறது, And 7:27 of Hebrews தன்னுடைய says, ஒரே பலியினால் சகலத்தையும் செய்து முடித்தார். and because of one sacrifice he accomplished everything. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, And you people of God came to the spiritual life. அவர் உனக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கும் பொழுது, When he done everything for you and me, தன்னுடைய ஜீவனால் by his தன்னுடைய life, இரத்தத்தினால்
by his blood, தன்னுடைய பலியினால், by his sacrifice, தன்னுடைய மரணத்தினால், by his death, தன்னுடைய உயிர்த்தெழுதலினால், by his resurrection, எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறது போல நாமும் அவருக்கு சகலத்தையும் செய்து முடித்து நிற்க வேண்டும். he accomplished everything for us and we have to stand before him fulfilling everything. போவாசினுடைய கேரக்டர் என்ன? What is the character of Boaz? போவாசை பத்தி நம்ம பைபிள்ல படிக்கும் பொழுது நாம் மணவாளனுக்கு அடையாளம், இயேசுவுக்கு அடையாளமாக, முன்னடையாளமாக பேசுகிறோம். When we are studying about Boaz in the Bible, we are studying as a shadow of the bridegroom. ஆனா நகோமி அவனுடைய கேரக்டர் என்ன சொல்றா? But what is telling about the character of Nehemiah? ரூத்துக்கு அந்த அவனுடைய கேரக்டர் தெரியாது. And Ruth do not know the character. ரூத்துக்கு வந்து போவாஸ் யாருன்னு நல்லா தெரியாது. And Ruth do not know who is Boaz. ஆனா போவாஸை பத்தி நகோமிக்கு ஒரு அறிவு இருந்தது. But Naomi had a knowledge about Boaz. என்ன அறிவு? What was the knowledge? ஒரு காரியத்தை சொன்னா அதை செய்து முடிக்காம இளைப்பாற மாட்டான். When he says something and he will not take rest to fulfill it. ரூத் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். The 3:18 of Ruth. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். எப்படி? போவாசனுடைய கேரக்டர் என்ன? What is the character of Boaz? நகோமி சொல்றா, எத்தனையோ வருஷம் கழிச்சு ஊருக்குள்ள வந்தவ சொல்றா, இன்னும் அவனை பார்த்து பேசல, பட் அவனுடைய பழைய கேரக்டர் அவளுக்கு தெரியும். அவ சொல்றா, இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னால அவன் என்ன செய்ய மாட்டான், இளைப்பாற மாட்டான். அப்படிப்பட்ட மனுஷன். Naomi, who came after many years to the city and said, for the man will not rest until he finish the thing this day. உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, செய் அல்லது சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்களா? உங்களுக்கு தெரியாதா? அம்பேத்கர் சொல்றாரு, கற்பி, ஒன்று சேர், அடுத்து என்ன சொல்றாரு, புரட்சி செய்யின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடு, எல்லாரும் கேதர் பண்ணிக்க, அடுத்து புரட்சி செய்யணும். ஆனா இன்னொரு வாசகம் இருக்கு, இன்னொரு வாசகம் இருக்கிறது. Another word is there. இந்த மிஷனரிலாம் சொல்றாங்க. Missionaries used to say this. என்னது? போ, இல்லாவிட்டால் என்ன செய், அனுப்பு. Go or send. ஒன்னு நீ மிஷனரியா போ, இல்லவனா எவனாவது போவான், அவனுக்கு பணத்தை மட்டும் அனுப்பிட்டே இரு. Go, you as a missionary, or send the money who go going as a missionary. எத்தனை மிஷனரியை தாங்குகிறீர்களோ, உங்களால் போக முடியாவிட்டாலும் நீங்கள் மிஷனரியை தாங்கலாம். அதான் அது என்னது? போ, இல்லாட்ட நீ என்ன செய்ய, அவனை அனுப்பு. Go or send. If you are not able to go as a missionary or just as a help them, those who are going as a missionary. இன்னொரு வாசகம் இருக்கு, செய் அல்லது செத்து மடி. And there is another saying, and do or you do and die. Do and die. இது நீங்க கபடி விளையாட்டுல கூட இத போட்டு வச்சிருப்பான். Even in the kabaddi game they used to do this. அந்த கோட்ல போட்டு வச்சிருப்பான். In the board they have written the saying. கபடில ஒருத்தன் போறான்னு சொன்னா அங்க உள்ள போனீங்கன்னா அவன் விளையாடுறானோ இல்லையோ கீழ என்ன எழுதி இருக்கும்? Do or die. செய் இல்லனா என்ன செய், சாவு. நீ வந்து ஜெயிச்சிட்டு வா, இல்லனா செத்துரு இங்கேயேமா. கபடியிலே இருந்தா விசுவாசத்துல வந்துட்ட பிறகு நமக்கு தான் இது கரெக்ட்டா பொருந்தும்னு நினைக்கிறேன். And triumph or you do or die, and this is a saying written on his breastplate. செய், சகலத்தையும் செய்து முடி, இல்லட்ட செத்தாத அது வேலையை முடிச்சிரு. Accomplish everything, do or die and do the work. செய் அல்லது செத்து மடி. Do or die. அதுதான் உலகத்துல உள்ள ஒரு வாசகம். And that is the saying of the world. ஆனா பைபிள் சொல்லுகிறது சகலத்தையும் செய்து முடிக்காம எனக்கு முன்னால வந்து நிக்க முடியாது. And you cannot stand before me having done everything. சகலத்தையும் செய்து முடிப்பதுதான் தேவனுடைய திட்டம். It is the plan of God to accomplish everything. ஒரு நாள் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு இந்த காரியத்தை செய் என்று ஒரு கட்டளை வருகிறது. One day to Samuel, to Saul, a commandment was given to him. நீ அமலேக்கரை முற்றிலுமா அழித்து விடு. And you have to destroy the Amalekites. அவங்க வழியிலே என் ஜனத்தை தடுத்து நிறுத்தினது என் மனசுல போராட்டமாக இருக்கிறது. And it was a striving in my heart. They have completely stolen them in sacrifice. என் ஜனத்தின் பிரயாணத்தை தடுத்தார்கள். And they hindered the journey of my people. அமலேக்கரை பூமியிலே இராதபடி நீ அழித்து விடு. So you have to cut off the Amalekites utterly. They should not be on the earth. அவன் என் ஜனத்தை பயங்கரமா தடுத்து விட்டான். And he destroyed. நீ இந்த வேலையை செய்யின்னு சொல்லி சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல்ட்ட ஒரு கமாண்ட் மாதிரி தெய்வம் கொடுக்கிறார். And he was giving as a commandment to the anointed Saul to him. நீ எனக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டாம். And don't want to achieve a great thing for me. நான் சொன்னதை மட்டும் நீ செய். And do what I have said you. அது எனக்கு போதும். That is enough. ஆண்டவர் சவுலிடத்தில் எதிர்பார்த்தது அதுதான். And that is the expectation the Lord expected from Saul. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we look into 1 Samuel chapter 15. 1 2 3 இந்த வசனங்களை நாம் இதை பார்க்க முடியும். In verse 1 2 and 3 we can see. நீ இதை மட்டும் செய். You do this alone. கர்த்தர் சொன்ன உன்னை அபிஷேகம் பண்ணினாரே, கர்த்தருடைய சத்தத்தை கேளும் என்று 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And verse 1 says, and hear the voice of the Lord, I have hearkened to him and do it. முற்றிலுமாய் அதை அழித்து விடு. Utterly you destroy them. ஆனா நடந்தது என்ன? And what happened?
இவனுக்கு கொடுத்த கட்டளை அமலேக்கரை அழிக்கணும், உனக்கு பவர் தரேன், வல்லமை தரேன், ஆட்கள் தரேன், நீ எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொல்றார். His commandment is you have to utterly destroy the Amalekites. I will give you the people and women for everything. அமலேக்கன் என்றால் மாம்சத்தின் வல்லமைகள், மாம்சத்தின் செயல்கள், மாம்சத்தின் செயல்பாடுகள், கிரியைகள். My word for meaning for Amalekites is the powers of the flesh or the works of the flesh or the creates of the ஆனா flesh. யுத்தகளத்துக்கு போனதான சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? But one who went to the battlefield, what Saul did, இவன் அங்க போய் தவறு செய்றான். and he went there and committed a mistake. வாய்ப்பு நல்லா கிடைச்சது. And he got a good chance. அந்த ராஜாவை தனியா எடுத்து வச்சிட்டான். And he kept this king aside alone. கிங்க செப்பரேட் பண்ணிட்டான். He separated the king. யார அழிக்கணும்னு சொன்னாரோ அந்த தலைவனை நினைச்சிட்டான், பாதுகாத்துட்டான். Whom he have to destroy and he preserved the king. மொத்தத்தையும் அழிக்கணும்னு சொன்னா முதல் தரமான இரண்டாம் தரமான பொருட்கள் எல்லாம் அழகா செலக்ட் பண்ணி வச்சிட்டாரு. And he selected the firstlings and important things. ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னதை இவன் செய்யலையே. The Lord said and he did not obey what was said. 1 சாமுவேல் 15:11. 15:11 of 1 Samuel. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். எப்படி இருக்கும்? நான் அவனுக்கு சொன்னதை அவன் செய்யாம போயிட்டான். And he did not perform what have commanded him. ஆனா அவன் என்ன சொல்றான்? But what he says, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் நான் வார்த்தையை நிறைவேற்றலன்னு. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? But what he said, 13ஆம் வசனம். verse 13. சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இவன் சொல்றான் நான் செஞ்சு முடிச்சிட்டேங்கன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு நீ செய்யலங்கறாரு. But Saul said unto him, I have performed the commandment of the Lord, but the Lord says and he did not perform my commandments. நீ செய்யலன்னா எப்படி ஆண்டவர் நீ செய்வேன்னு சொல்வாரு? And if you did not perform, and the Lord, how the Lord will say you did not perform? அன்னைக்கு தான் சவுல் முதல் அடி வாங்குறான். And that is the day and Saul got first beating. கர்த்தர் சொன்னா அதை அப்படியே செய்யணும். If the Lord say you have to obey it. போன்னு சொன்னா போயிட்டே இருக்கணும். If you say you to go, you must go. நீ வான்னு சொன்னா வரணும். If you say you to come, you must நீ come. நில்லுன்னா நிக்கணும். If you need to say stand, you must stand. ஆண்டவர் வந்து தன்னுடைய மிலிட்டரியில சேனையில உன்னை ஒரு சேனை வீரனாக வைத்திருக்கிறார். The Lord kept you as a warrior in the military hosts. நீ மிலிட்டரியில இருக்கிற. You are in military. தண்டில் சேவகம் எழுதி கொண்ட எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. And they should not war against entangle who was going in the ring. நீ மிலிட்டரியில இருந்துகிட்டு நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறவே கூடாது. And staying in the military and you should not transgress the commandments of God. நாளுக்கு நாள் தாவீதோடு ஜனங்கள் சேர்ந்தார்கள், அவர்கள் சேனையாக தேவ சேனையாக மாறினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. The Bible says every people they were gathered with David as a host, and at last they become the host of the பழைய Lord. ஏற்பாட்டிலே தேவன் சொன்னதை செய்ய முடியாத அநேகர் இருந்தார்கள், செய்து முடித்தவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். In Old Testament we can see many have accomplished what the Lord have given as commandment to them, and many do not accomplish what the Lord said யோவான் to them. 19ஆம் அதிகாரத்திலே இயேசு சிலுவையிலே எல்லாம் முடிந்தது. In John chapter 19 the Lord said everything is finished. மனிதனுக்காக நான் என்னென்ன செய்யணும்னு நினைச்சனோ அனைத்தையும் செய்திருக்கிறேன். And what I need to do for the man I have accomplished everything for him. அதனால தான் பிரசங்கில சொல்லுகிறது சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். And he hath made everything beautiful in its time. தேவன் வந்து சகலத்தையும் கரெக்ட் டயத்துல சரியா செய்து முடிப்பார். And he will do perfectly in the right time. நீ உன் பிள்ளைகளுக்காக அப்படி கரெக்ட்டா செய்றியா? Are you doing everything correct for your children? யோசிச்சு பாருங்க. Think and see. உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, உனக்காக, உன்னுடைய அபிஷேகத்துக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? For your children, for your family, for your anointing, what you have accomplished. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது சகலத்தையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் இங்கிலீஷ்ல அழகாய் செய்திருக்கிறார். Ecclesiastes chapter 3 verse 11 it says in Tamil, and you've done everything beautifully. In English it is mentioned he had made everything beautifully. எதை செய்து முடிக்க வேண்டும்? What we have to accomplish. நான் 2 3 4 வசனங்கள் வைத்து முடிக்கிறேன். I will give you 3 or 4 verses and finish it. எவைகளை செய்து முடிக்க வேண்டும்? And what you have to done. சகலத்தையும்னு சொல்லிருக்க. அப்ப ஒண்ணு இல்ல, ஒன்றுக்கு அதிகமானது. Is it everything, not one but more than one? அதாவது சகலம்ங்கும்போது 2 3 கிடையாது, சில கிடையாது, எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்க வேண்டும். All means not a few things but you have to accomplish everything. முதலாவது ஒரு மனிதன் எதை செய்து முடித்தான்? And first what the man have accomplished. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Book of Genesis chapter 6 verse 22. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவாவுக்கு ஒரு கட்டளை இருந்தது. There is a commandment to Noah. முதலாவது சகலத்தையும் செய்து முடிச்ச ஒரு மனுஷன் நோவா. The one who was accomplished everything for God is Noah. நோவா வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. And Noah was not a normal person. அவன் வெளியரங்கமா பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஒரு நீதிமான். Outwardly when we can see he is a just man. ஒரு உத்தமன். He is upright. தேவனோடு சஞ்சரித்தவன். And he was the one who was joined with God. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது Another part we தேவனுடைய see. கண்களில் கிருபை கிடைத்த ஒரு மனுஷன். And he was the one who received the grace in the sight of God. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது And the other part. அவனுடைய குடும்பத்தை பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான குடும்பம். When you look at his family family is a peaceful family. அவனுக்கு ஒரு மனைவி. And he had a wife. 2 3 கிடையாது. Not 1 2 or 3. அநேகர் கேட்பாங்க பழைய ஏற்பாட்டுல 2 3 வச்சிருக்காங்க.
வச்சிருக்கானே. நீ இந்த விழுந்து போனவன் எல்லாம் படிச்சு வச்சிருப்ப, ஒழுங்கானவனும் படிச்சு வைக்க மாட்டே நீ. சொல்லுங்க. And you will study about the fallen people but not those who are not fallen from the state. உன் கண்ணுக்கு பழைய ஏற்பாட்டுல கல்யாணம் அப்படினா சாலமோன் தான் தெரியும். When you look into New Testament only Solomon will come to your eyes. இல்லனா யாக்கோபு தான் தெரியும். Or Jacob will come through your eyes. ஏன் ஆதாம் உனக்கு தெரியலையா? Why and Adam was not to your eyes? மோசே உனக்கு தெரியலையா? Moses could not come to you. ஏன் யோசேப்பு உனக்கு தெரியலையா? And can't you see Joseph? இவெல்லாம் ஒண்ணு தான கட்டி இருந்தான். And they all had only one wife. நோவா ஒண்ணு தான கட்டி இருந்தான். And Noah had only one wife. ஏன் உனக்கு பார்க்கிறதெல்லாம் உனக்கு பூத கண்ணாடி போட்டுட்டு 700 பேரை வச்சிருந்தவெல்லாம் உங்களுக்கு தெரியுது? And looking at the big mirror and see why you looking at those who have 700 நோவா wives. சகலத்தையும் செய்து முடித்தான். And Noah accomplished everything. அவனுடைய கையில கர்த்தர் ஒரு பேழையை உண்டு பண்ணும் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். The Lord given the ministry in his hands to construct an ark. பேழை என்பது ரெண்டு அர்த்தம் உள்ளது. There are two meanings for ark. ஒன்னு குடும்பம், இரண்டாவது சபை. One is family and another meaning is church. உன் குடும்பமும் எடுத்துக்கொள்ளப்படணும், பேழையும் எடுத்துக்கொள்ளப்படணும். Your family and ark must be taken up. உன் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு நீ எடுத்துக்கொள்ளப்படலைன்னா பிரயோஜனம் கிடையாது. If your church is taken up and if you are not taken up, there is no use. சத்தியத்தை நீங்க சரியான விதத்துல புரிஞ்சுக்கொள்ள You have to understand the truth in a proper manner. அவன் பர்சனல் லைஃப்ல ஒரு நீதிமான். And in a personal life he is a just man. அவன் ஒரு உத்தமன். He is upright. தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தவன். And he was the one who received the grace, the sight of the Lord. தேவனோடு சஞ்சரித்தான் அப்படினா தேவனோடு நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். And he was the one who walked with God. ஆனா அதே நேரத்துல at the same time அவன் மனைவியோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்தான். and he had a peaceful life with the wife. அவனுக்கு 3 பையன். And he had 3 sons. இன்னைக்கு ஒரு பையனை வச்சிட்டே உருப்படியா வளர்க்க தெரியல நம்ம ஆளுங்களுக்கு. And keeping one son we are not able to bring them properly. அவனுக்காக இப்பமே உபவாசம் போடுறாங்க. And from they fasting for them. இப்பமே அவனை சரிப்படுத்துறதுக்கு ஜெபம் பண்றாங்க. And they are making them to write as they pray. இப்பமே தெரிஞ்ச ஊழியக்காரங்க எல்லாம் சொல்றான், எனக்கு இந்த பையனுக்கு ஜெபிச்சுக்கங்க, இந்த பிள்ளைக்கு ஜெபிச்சுக்கங்க. And they were telling to all the servants of God to pray for my daughter and son. ஆனா அவன் வீட்ல 3 பையன். But they had 3 sons. ஆனா 3 பேரையும் அழகா கொண்டு வரான். சேம் காம் யாபேத். And he bring them in a very beautiful way, same Kam and Japheth. அட்டகாசமா கொண்டு வரான். And he was bringing them in a beautiful manner. 3 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. And the 3 got married. 3 பேரும் ஒவ்வொருத்தி தான் கட்டி இருந்தான். And the 3 married only one wife. ஒன்னு தள்ளி விட்டுட்டு இன்னொன்னு எல்லாம் சேர்க்கல. And not leaving one and taking away one was இந்த 3 மருமகளும் ஒரே வீட்ல இருந்தாங்க. All the 3 daughters and rested in the same house. இங்க ஒரு மருமகளே இருக்க மாட்டாங்க, ஓடி போடுறா. Here even one daughter-in-law was not staying in the house. இந்த 3 மருமகளும் ஒரே வீட்ல இருந்தா. All the 3 daughter-in-law they stayed in the same house. ஒரு வீட்ல ஒரு மக 2 மருமக இருந்தாலே ரெண்டும் தனித்தனியா பிச்சுக்கிட்டு நிக்கும். If they have 2 daughters-in-law and they will go alone each other. ஆனா 3 மருமகளும் சண்டை போட்டதா பைபிள்ல இல்ல. In the Bible says and they did not strive hard or they did not fight among themselves. அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பையங்களுக்கோ தகப்பனுக்கோ மருமகளுக்கோ மாமியாருக்கோ எந்த ப்ராப்ளம் கிடையாது. Between father and mother and son and father and the daughters-in-law to the son and mother-in-law there was no quarreling. முழு தேசமும் நோவாவின் பேழைக்குள்ள வரல. ஆனா நோவா சொன்ன உடனே 3 மருமகளும் வந்தாச்சு, 3 மகனும் வந்துட்டான், மனைவியும் உள்ள வந்தாச்சு. இப்படி ஒரு அருமையான குடும்பம். அதனால தான் அந்த குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. The whole nation did not enter into the Noah's ark when it was commanded, but all the family members, the daughters-in-law and the son, and they entered into the ark. Such a beautiful life they have maintained. முதலாவது நீ செய்ய வேண்டியது உன்னுடைய பேழையாகிய உன்னுடைய குடும்பம். First of all you have to maintain the ark, that is a family. எபிரேயர் 11:7 என்ன சொல்லுகிறது? தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை கட்டினான். And 7:11 of Hebrews what does it say? Hebrew 11:7. 11:7 of Hebrews. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். He prepared an ark to the saving of the house. முதலாவது உன்னுடைய குடும்பம் தான் முக்கியம். First of all your family is important. இரண்டாவது தான் உன்னுடைய ஊழியம், உன்னுடைய மற்றவைகள் எல்லாம். Then your ministry, then other things of your life. நான் விசுவாசிகளுக்கு பேசுகிறேன். I am speaking to the believers. எங்களுக்கு குடும்பம் கிடையாது. And we do not have family. முதலாவது எங்க ஜீவியம் ஃபர்ஸ்ட், இரண்டாவது ஊழியம். First our life, then our ministry. முதல்ல உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம். First for you the family is important. நான் காலையில 4 மணிக்கு ஜெபிச்சேன், 7 மணிக்கு ஜெபிச்சேன், 12 மணிக்கு ஜெபிச்சேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பத்துல ஒரு ஐக்கியம் இல்லன்னா பிரயோஜனம் இல்லங்கற. You may say that I woke up 4 o'clock and 7 o'clock and 11 o'clock I prayed. There is no fellowship in your family, there is no use. தன் சொந்த குடும்பத்தை ஒருவன் சரியா நடத்தணும். And one have to bring up the family, own family in right way. உன் மனைவியை சரியா நடத்தணும். And you have to take your child. புருஷனோடு நீ சரியா குடும்பம் நடத்தணும். And you have to mingle with your husband உனக்கு கொடுத்த 2 7 4 பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நீ வளர்க்கணும். And for our 7 children you have to bring them in the Lord. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனா இருந்தால் அவன் யாரு? அவிசுவாசியிலும் கட்டவன். And he was the infidel and he was more than a believer. அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவன். And he was the one who was நம்ம ஆளுங்க எல்லாரும் சண்டே ஸ்கூல் டீச்சர், அந்த ஊழியம் இந்த ஊழியம் இந்த ஊழியம் எல்லாம் வானத்துல பறக்க தான் பார்க்கறான். தமிழ்ல சொல்லுவான், கூரை ஏறி உனக்கு கோழி பிடிக்க முடியல, வானம் ஏறி எப்படி வைகுண்டம் போவாய்ன்னு கேட்பான். And they used to say in Tamil that climbing up the roof they could not check. புரியுதா உங்களுக்கு? கூரையில ஏறி இந்த கோழி கத்திக்கிட்டு கிடக்குது, இத பிடிக்க உனக்கு முடியலையா, அவன் வானத்துல ஏறி எப்படி வைகுண்டம் போய் சேருவான், பரலோகம் போய் சேருவான்.
and going in the roof and they cannot catch the hen, and are going to heaven, how they can go into this உனக்கு இந்த paradise? உலகத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ இந்த 4-5 ஜீவனுக்குள்ள இல்ல 10 ஜீவனுக்குள்ள உனக்கு குடும்பத்தை நடத்தி இந்த குடும்பத்தை தெய்வீகமா கொண்டு வர தெரியலனா நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? Wife or children or husband and 10 members in a family, if you are not able to maintain them and bring up to heaven, and how you are able to be perfect and go into heaven? உன் பேளை தன் குடும்பத்தை ரட்சிக்க அவன் பேழையை கட்டினான். And he prepared an ark to save the house. ஒரு தேவனுடைய பிள்ளை இதை செய்து முடிக்கணும். People of God must accomplish it. உன்னுடைய குடும்பத்துல சமாதானத்துக்காக நீ தாழ்ந்து போறது பாவம் அல்ல. It is not a sin that you had humble for the peace of your family. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல தப்பு கிடையாது. It is not sin that you adjust your family. புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படியறதோ மனைவிக்கு புருஷனுக்கு கீழ்ப்படியறதோ பெரிய பிரஸ்டீஜ் தகராறே கிடையாது. It is not a prestige problem for the husband to obey wife and wife to obey husband. ரோட்ல ரெண்டு வண்டி போகுதுன்னு வெச்சுக்கங்களே. If the two vehicles are crossing the road, கொஞ்சம் அப்படியே லைட்டா ஒரு பெண்ட் கொடுத்துட்டா ரெண்டு வண்டி என்ன செய்யும்? ஸ்மூத்தா போய்டுங்க. If they both adjust by giving a bed and they can go smoothly. நான் ஒரு நாள் சவுத்ல கார்ல வந்துட்டு இருந்தேன். And one day in south side I went by car. அன்னைக்கு நான் தான் டிரைவ் பண்றேன். I drove on that day. என் பக்கத்துல ஒரு டிரைவர் ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரரும் உட்கார்ந்திருக்காங்க. A driver believer and servant of God sat near me. நான் நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். I went with very speed. நல்லா போயிட்டு இருக்கும்போது when I was going in high speed, ரொம்ப தூரத்துல ஒருத்தன் என்னுடைய வேகத்தை பார்த்து அவன் அப்பமே லைட் போட்டான். and looking, நான் வர்றேன் நீ வராத. and looking at my high speed and he given an alert by showing a light. வந்துட்டான். அவன் ரொம்ப லாங்லயே கரெக்ட்டா அவன் கோடு பிடிச்ச மாதிரி லைட் போட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கான். In a very long distance and he blew a light and he came straightly towards me. நான் ரொம்ப சின்ன வயசு. And I was so angry. ஊழியத்துல தான் இருக்கேன். I was in ministry. ஆனாலும் ரொம்ப சின்ன வயசுங்கறதால அப்ப பயம் அறியாத ஒரு வேகத்துல நான் வந்துட்டு இருக்கேன். I was very young in age without any fear. I am coming with very high speed. ஸ்பீட்ல வரும்போது when I came, எனக்கு முன்னால போயிட்டு இருந்த 407 புரிஞ்சிக்கிட்டான். இவன் ஏற போறான் நான் ஏற போறேன்னு நினைச்சிட்டு வராதங்கறான் கை அடிக்கறான். And 407 coming behind me, he said that you should not come. எனக்குள்ள உள்ள ஆவி இவன் என்ன சொல்றது நீ போங்குது. And the spirit inside me says that why you are obeying, you go forward. கீழ்ப்படிதல் இல்லாததுக்கு காரணத்தை சொல்றேன். I'm telling why I'm not obeying on that. லாஸ்ட்ல உள்ள போய்ட்டாங்க. At last I entered inside. இந்த கார் இதுல என் வண்டி இதுல அவன் வண்டி இதுல. And all the three were standing. ஒரு certain லிமிட்டுக்கு பிறகு எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் சாகுறோம். After certain limit I could understand I'm going to die. இன்னையோட உன் கதை முடிஞ்சிச்சு லைட் ஃபைனல் வந்துட்ட நீ. My soul speak to me. அதுபடி என் அறிவு பேச மாட்டேங்குது உள்ளேயே பேசுது ரைட் க்ளோஸ்ட் அப்படினு. My knowledge is not speaking but inside is speaking it everything is closed. கண்ணை தட்டறதுக்குள்ள கார் எதிர நிக்குது என் கார் உள்ள வந்துருச்சு அடுத்த எல்லாம் உள்ள போயிடுச்சு. And all were dashed each other, it was getting inside. கண்ணை மூடிட்டேன் நான். ரைட் இனிமே நம்ம எங்க போறோம்? நம்மளும் அப்படிதானே எப்ப செத்தாலும் பரலோகம் போய்டுவோம்னு நம்பிக்கையில தானே இருக்கோம். அதுக்கு பிறகு நான் கண்ணை மூடிட்டேன். Then after I closed my eyes, உள்ள பேசுது ரைட் உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. and inside it speaking ஆனா everything is over. உட்கார்ந்திருக்கான ரெண்டு பேரும் பேய் அரைஞ்ச மாதிரி பயந்துட்டாங்க. ரெண்டு பேரும் புடிச்சிட்டான் இவன் நம்மள கொன்னுட்டான் போல இருக்கே. And both they were astonished and amazed and sit. அடுத்த செகண்ட் கண்ணை மூடிட்டு ஒரே வெட்டு தான். டம்மு பயங்கர சத்தம் அடிக்குது. நான் கண்ணே திறக்கல. Then after a moment there is a high speed and I heard a noise. ஒரே செகண்ட் தான். Within a single second. பட்டங்குது டம் டிம்ங்குது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு செகண்ட் கழிச்சு அப்படியே கண்ணை திறந்தேன் நான். After second I opened my eyes. என் வண்டி முள்ளு காட்டுக்குள்ள நிக்குதுங்க. And my vehicle was inside the field. ஓடிட்டு இருக்கு இடிச்சு தள்ளி போயிட்டு எதிர வந்தவன் போயிட்டான். நான் இந்த வண்டியை தள்ளிட்டேன். அவன் போய் ஒரு டெலிபோன் போஸ்ட்ல கொடுத்துட்டான். என் வண்டி முள்ளுக்குள்ள போய் மண்ணுக்குள்ள போய் அப்படியே கண்ணை திறக்கும் போது வண்டி ரன்னிங்ல இருக்கு. அப்படியே திருப்பி மேல ஏத்துனாங்க. அப்பதான் யோசிச்சேன் எவ்வளவு பெரிய தவறு நம்ம செய்றோம். Then after I conferred and how great mistake have ஒரு செகண்ட். When only 1 second. அந்த வேன்காரன் வந்தானா எவ்வளவு நேரம் வராதன்னு கை காட்டினேன் நான். And the vehicle ஏறாதன்னு நான் எவ்வளவு நேரம் சொன்னேன் ஃபாதர் நீங்க பாட்டுக்கு வர்றீங்கன்னு. And he said father why you are coming forward? I said you but you did not obey. சாரி மன்னிச்சுக்க விட்டுரு. And வேற என்ன பண்றது? And I said forgive me. நீங்க யோசிச்சு பாருங்க அந்த ஒரு செகண்ட்ல இன்னும் இழுத்து அடிச்சிருந்தா அன்னைக்கு நான் அவுட் முடிஞ்சு போயிடும். இல்ல உயிரோட இருந்திருக்கலாம் கை கால் இல்லாம இருப்பேன். And a single second if I came forward I would have spoiled my life or I may be alive but I have lost my life. இதேதான் குடும்ப வாழ்க்கை. This is the same thing happened to us. வராதேன்னு சொன்னா வராத கொஞ்சம் நிப்பாட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணு வீட்ல ஏன் அதே ஸ்பீட்ல போற? And you must slow down your family why you go with high speed. உன் ஸ்பீடுக்கு வைஃப் வர முடியாது. And with your speed your wife cannot come with you. உன் ஸ்பீடுக்கு புருஷன் வர முடியாது. And for your speed your husband cannot come with you. உன் ஸ்பீடுக்கு பிள்ளைங்க வர முடியாது. And for your speed your children cannot come with you. நீ கொஞ்சம் யோசிக்கணும். You must think and see. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. You must adjust a little. அந்த பலகையை மரத்தை வெட்டி கொண்டு வந்து அந்த கொப்பேறு மரத்தினால அந்த பேழை என்ன செஞ்சான் ஆண்டவர் வர சொல்லிட்டாரு 450 அடி நீளத்துல செய்யணும் 300 முழம் நீளம்ட்டாரு. 300 முழத்துக்கு ஒரு மரமும் கிடையாது. இனி அவ்வளத்தையும் அடிச்சு இழைச்சி கிளியர் பண்ணி எல்லாத்தையும் என்ன செய்யணும் இணைக்கிற வேலையை அவன் செஞ்சான். And the Lord said unto him to make a gopher wood and make a 300 cubits long of ark and you could not get such a long length of wood and he made everything and he prepared everything well. 450 அடி நீளத்துக்கு அழகாக எல்லாத்தையும் சேர்த்தாச்சு.
And for 15 feet and he was made everything இப்ப அடுத்து கடைசில கர்த்தர் சொல்றாரு எல்லாத்தையும் ஜோடு ஜோடா உள்ள ஏத்துங்கறாரு. யார? மனுஷன் அல்ல. எதை ஏத்து சொல்றாரு? சுத்தமானது சுத்தம் இல்லாத எல்லாத்தையும் ஏத்துறாங்கறாரு. அதே மாதிரி தான் இப்ப சபையில ஏத்திக்கிட்டு இருக்கோம். And he says that all unclean and clean beasts and make them in pairs and make them to enter inside the ark. எல்லாம் ஏத்தி பாதுகாக்கப்பட்டு எப்படியாவது மேல போய் சேரணும்னு தான் நம்முடைய ஆசை. And it is our desire somehow we have to gather every people and in a protected way we have to go up. ஒன்னு நீ குடும்பத்தையும் கட்டணும். One is you have to build up your family. இரண்டாவது பேழையாகிய சபையையும் நீ கட்டணும். Then this ark, the church, where you must build it up. இந்த சபை கட்டறதுக்கு நீ என்ன யூஸ் ஆகுற? And what is how you are used to build up இந்த the சபையை church? கட்டறதுக்கு யூஸ் ஆகுறேன்னு சொன்ன உடனே இந்த பில்டிங்க்கு கம்பி வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் நாளையில பொத்துன்னு பூமி எரிச்சு வந்தா இதெல்லாம் நொறுங்கி கீழ மண்ணுக்குள்ள மண்ணா போய்டும். And you may say I have given a rod a steel for this building and if the earthquake comes கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? And what you have done for the body of the Christ? நீ ஃபேன் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் ஃபேன் நீல கோடிக்கணக்கில் ஃபேன் வாங்கி கொடுக்கிறதுக்கு ஆல்ரெடியா இருக்கான். I got a fan for the church and even crores of people are waiting to give a fan to us. அதனால இதெல்லாம் முக்கியமல்ல. இதெல்லாம் எழுத்தின் பிரகாரமானது. And these are not important, these are literal இந்த things. சபை கட்டப்பட நீ என்ன செய்தாய்? For the world, a church to be built up, what you have done? என்ன நடந்தது தெரியுமா? And would do what happened? இவ்வளவு பெரிய பேழையை செய்து முடிச்சாச்சு. I have accomplished or prepared every whole ark. பட் இப்ப மழை பெஞ்சா மிதக்கணும். If the rain comes and it must float. மழை பெஞ்சா என்ன செய்யணும்? பேழை மிதக்கணுமே. If the rain falls and the river flows. அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, நீ கீழ எடுத்துட்டு வா. கீழ எடுத்து என்ன செய்ய? எல்லாத்தையும் இந்த கேப் எல்லாம் என்ன செய்ய? மூடு. And he said you bring the pitch and mix pitch it அதான் நாங்க கல்யாணத்துல பிரசங்கம் பண்றோம். இந்த கீழ் அன்பு. That is what we are preaching. This pitch is called love. என்னதான் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் நீங்க 7 பொருத்தம் 8 பொருத்தம் பார்த்து நீங்க 28 பொருத்தம் பார்த்து 26 இங்கிலீஷ்ல 26 எழுத்துக்கு நீ பொருத்தம் பார்த்து கல்யாணம் கட்டினாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. If there is no love, there is nothing in him. அன்பு தான் கீழ். And this love is அந்த pitch. கீழ் பூசினாதான் மரம் ஒன்னோடு ஒன்னு இணையும், தண்ணி உள்ள போகாது, பேழை மிதக்கும். When it is pitched within and without and only then the ark will float and it will not sink down. இல்லாவிட்டா மூழ்கி விடும். Or it will be drowned. அதனால தான் அநேகர் விசுவாசத்தை கெடுத்து தங்களுடைய முழு குடும்பத்தையும் கவிழ்த்து விடுகிறார்கள்னு பைபிள் சொல்லுகிறது. So the Bible says and many corrupt their faith and they are turning over the whole family. நோவா சகலத்தையும் செய்து முடித்த ஒரு நபர். And Noah was the one who had accomplished everything. இன்னும் எத்தனை பேர் சகலத்தையும் செய்து முடிச்சிருக்கிறோம்? Among you how many have done everything? உன் பிள்ளைக்காக சம்பாதிக்கிறியா? Are you saving money for your children? உன் பிள்ளைக்காக வேலை பார்க்கறியா? Are you working for your children? உன் பிள்ளையினுடைய கல்யாணத்துக்காக ஏதாவது கையில காசு இருக்கா? நாங்கள் விசுவாசத்துல இருக்கிறோம். இன்னைக்கு வந்தா பறந்துறோம். நாளை கல்யாணம் ஏன் நாளை கழிச்சு தான் இயேசு வராரு. அப்ப என்ன பண்ணுவ? Every day we are staying in faith and we are going that if the Lord comes to what we do. நான் சொல்ற டயலாக் நீ சொல்ல கூடாது. And you should not say what I say. ஊழியக்காரன் சொல்ற டயலாக் வேற, நீ சொல்ல வேண்டிய டயலாக் வேற. And servants of dialogue is different than believers. எனக்கு மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு நாள் ஒரு ஆவி சபையில கடந்துக்கிட்டு குறி சொல்ற ஆவி கத்திக்கிட்டு இருந்துச்சு. I don't have wife or children. One day the spirit of divination was shouting in the church. யார் கையையும் பார்த்தாலாம் லைஃபே சொல்லுவேன்னுச்சு. And looking into any hands I can say their life. சொல்லு அப்படினா. I said look into my hands and see. இது என்னது கோடு கிடு ஒண்ணுமே காணோம். இது சாமியார் கை, புள்ள குட்டி ஒண்ணுமே கிடையாது. And there were no lines and it is the hands of the saint. நான் சொல்லுவேன், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனா உங்களை விட நான் தான் இப்ப பணக்காரன். And no showing or no reaping, I cannot not able to gather the barns, but I am the more richest person than you. ஆனா நடக்கிறது என்ன? But what happened there? யாக்கோபு கேக்குறான், என் குடும்பத்துக்காக நான் எப்பொழுது சம்பாத்தியம் பண்ணுவது? And Jacob asked, when I will earn for my family? என் பிள்ளைகளுக்காக நான் என்ன பண்றது? And what I will do for my children? ஓடி ஓடி உழைக்கிறேன் மாமனார் வீட்டுக்கு. ஆனா என் பிள்ளைகளுக்கு நான் எப்ப சம்பாதிக்கிறதுன்னு கேட்டானே, அவன் தான் குடும்ப தலைவன். I am earning for my father-in-law's house and when I will earn for my family, and he is the proper head of the family. அண்ணன் பிள்ளைக்கு செலவழி தப்புன்னு சொல்ல மாட்டேன், அக்கா பிள்ளைக்கு செலவழி செய் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உன் பிள்ளையை நடு ரோட்ல விட்டுட்டு நீ செய்யறதுல தவறுன்னு சொல்றேன். You can spend money for your relatives, but if you are leaving your children in the roadside but you are doing this, it is wrong. இன்னைக்கு உங்கள எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தை சரியா கட்டறீங்க? And among you how many are building a family well? கடன் வாங்கி யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது. Borrowing the money you should not help others. கடன் வாங்கி நீ யாருக்கும் ஹெல்ப் பண்றேன் உதவி செய்றேன்னு சொல்லவே கூடாது. வட்டிக்கு வாங்கி கொடுக்கலாம் கூடவே கூடாது. And borrowing the money you are helping others and you should not say like that. You do not get money and exchange or interest. கொடுக்க கூடிய கிருபை வச்சிருந்தாருன்னா நீ கொடு, தப்பு கிடையாது. If the Lord given you grace to give help others, you can help others. முதலாவது நோவா சகலத்தையும் செய்து முடித்தான். ஆனபடியால் அவன் பேழை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவன் அரராத் என்ற அந்த பரிசுத்த பூமியில் இறங்கினான். And first of all Noah accomplished everything and he completed the ark and ark started to float and it rested upon the mountains of Ararat. அரராத்னா பரிசுத்த பூமின்னு அர்த்தம். Ararat means the holy land.
அந்த லேண்ட்ல போய் அவன் லேண்டிங் ஆயிட்டான். And he landed on that holy land. நீ உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய சபையையும் நீ சரியா கட்டினா நீ பரிசுத்த பூமியில போய் சேருவாய். If you build your church and your family well, and you will rest in the holy land. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into 1 Kings chapter 7 verse 40, ஈராம் என்கிற மனுஷனை குறித்து சொல்லி and we இருக்கிறது. study about Hiram, அவன் தேவாலயத்துக்குரிய எல்லாவற்றையும் செய்து முடித்தான். and he accomplished everything for the sake of the temple of God. பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமா ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான். அதாவது இது லாஸ்ட்ல சொல்லிருக்கு, ஒரு கரண்டி முதற்கொண்டு மிஸ் ஆகாம எல்லாத்தையும் செய்து முடித்தான். And he said even the shovels were not missed, and he accomplished and he did everything. அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா முழு ஆலயத்தை அவன் தான் செய்றாங்க. Before that we can see, and we completed every whole ஆனா லாஸ்ட் பாயிண்ட்ல வரும் பொழுது அங்க சொல்லி இருக்கிறது, ஒரு சாதாரண கொப்பரை சாம்பல் எடுக்கிற கரண்டி அந்த சின்ன பாத்திரம் கூட செய்து முடிச்சான். ஒண்ணு கூட குறைவில்லாம நீ செய்து முடிச்சிருக்கணும். At the end he was, we can see, and Hiram made the levers and the shovels and the basins and everything, and all இயேசு the சிலுவையில தொங்குறார். And Jesus hanging on the cross. இயேசு சிலுவையில தொங்குறார். When Jesus was hanging on the இயேசு cross, சிலுவையில சொன்ன 7 வார்த்தைகள் உனக்கு தெரியும். and you know all the 7 words the Lord uttered on the cross. அதுல ஒரு வார்த்தை, And one நான் verse, தாகமா இருக்கிறேன். I am thirst. அது தாகத்துல சொன்ன வார்த்தை இல்ல. And this is not the word. சிலுவையில தொங்கும்போது இவர் இந்த வார்த்தையை உச்சரிக்கணும்னு ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு. And this is a prophecy he will pronounce while he hung on the cross. தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படி அவர் என்ன சொன்னாரு? நான் தாகமா இருக்கிறேன். அப்போ ஒவ்வொன்றிலையும் அந்த வார்த்தை நிறைவேறணும். அதையும் செய்து முடித்தார். According to the prophetical word, I am thirst, and he said this word, and every word must be fulfilled, so he said that word. ஆலயத்துக்காக, ஆலயம் என்பது உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை காண்பிக்கிறது. House of the Lord, a temple, it shows your personal life. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, When we look into 1 Corinthians chapter 3, நீங்களே தேவனுடைய ஆலயம். ye are the temple of God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. The temple of God is holy. தேவன் ஒருவன் அதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If any defileth, then the Lord will destroy him. 1 கொரிந்தியர் 3:17 நீங்க இந்த வார்த்தையை பார்க்கலாம். We can see this word in book of 1 Corinthians chapter 3 verse 17. தேவனுடைய ஆலயம். And you are the temple of God. இந்த ஆலயத்தை சகலமும் கரெக்ட்டா செய்து முடிக்கணும். And everything must be accomplished, done perfectly. எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு மாதிரியை தெய்வம் கொடுத்தாரோ அது போல, பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரியை கொடுத்தாரோ அது போல ஆலயத்தை கட்டுறதுக்கும் தாவீதின் கையில ஒரு மாதிரியை கொடுத்தார். How the Lord gave a pattern to make the tabernacle in Old Testament we can see, and the same wise the Lord given the pattern for the David to make the temple of God. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். When you read this you will be amazed. அந்த மாதிரியை கர்த்தர் அப்படியே கையில எழுதி கொடுத்தாருன்னு அவன் சொல்றான். And it is the Lord given as a handwriting as a pattern to them. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பார்க்கும் பொழுது, When we look into Chronicles chapter 28 verse 19, இந்த மாதிரியின்படியே சகல வேலைகளையும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று தாவீது சொன்னான். All this said David, the Lord made me understand by writing this hand upon me even all the works of this pattern. ஒரு மனிதன் பரிசுத்த ஜீவியம் செய்யணும்னு இப்படி தான் செய்யணும்னு எழுதி வச்சிருக்கு. And man must do the holy life, only a pattern is given to us. உன்னுடைய ஜீவியமாகிய ஆலயத்தை இப்படி தான் நீ கட்டி எழுப்பணும்னு சொல்லி இருக்கு. The Bible says that you have to build up the temple, your life in this manner. இஷ்டத்துக்கு தேவாலயத்தை கட்ட கூடாது. And you should not go with your own accord into the temple of இந்த God. வசனத்தின்படி தான் இப்படி தான் நீ கட்டி எழுப்பணும். And according to the word of God you must build up this temple. அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. And there is a commandment. அந்த பிரமாணத்தை மீறி செயல்பட கூடாது. And transgressing the law you should not act. ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம்? And there is a law for the house of God. ஆலயத்தின் பிரமாணம் என்ன? And what is the law of the house? சொல்லுங்க, ஆலயத்தின் பிரமாணம் என்ன? அதன் எல்லையை சுற்றிலும் அது எல்லாம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். வாசிங்க. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலை யுற்றியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. There is a law for the house of God. இஷ்டத்துக்கு உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப முடியாது. And with your own accord you can desire, you can build up the house. And the holiness is the law of the house. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. Without which holiness no man shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are pure in heart, then they shall see God. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். And worship the Lord in the beauty of holiness. பரிசுத்தம் அவருடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரமாய் இருக்கிறது. And holiness is the eternal habitation of God. இன்னைக்கு நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா ஒரு சத்தத்தை கேட்கலாம். ஒரே சத்தம். என்ன சத்தம்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். If you go to heaven you can hear the voice that is holy holy அவர் holy. பரிசுத்தர். அப்படினால் நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். He is holy, and be holy in all your conversation. உன்னுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? How is your temple? இயேசு சொல்கிறார், என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கல்லர் குகையாய் மாற்றி விட்டீர்கள். And Jesus said, and you made my house as a den of caves. என் பிதாவின் வீடு ஜெப வீடா இருக்க வேண்டிய வீடு. And my father's house must be the prayer ஆனால் house. நீங்கள் அதை கல்லர் குகையாய் மாற்றி விட்டீர்கள். But you made it as a den of thieves. அப்படினால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இது இடிக்கப்படும். So it will be dashed up that one should not fall off the first stone இன்னைக்கு upon எத்தனை stone. பேர்
உங்களுடைய வாழ்க்கையில ஆலயத்தை கட்டுகிறீர்கள்? How many are building your house in your life? உன்னுடைய ஜீவியம் ரொம்ப முக்கியமானது. Your life is so important. உன் ஜீவியம் சரியாகணும்னா நீ பிரதிஷ்டை பண்ணணும். If your life should become proper and you have to consecrate. உன் தூக்கத்துல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். And there must be consecration in your உன் sleep. சாப்பாட்டுல ஒரு பிரதிஷ்டை And இருக்கணும். there must be consecration in your உன் food. படுக்கையில ஒரு பிரதிஷ்டை There இருக்கணும். must be consecration in your உன்னுடைய sleep. எலும்புல ஒரு பிரதிஷ்டை There should இருக்கணும். be consecration in your உன்னுடைய rising up. உடையில ஒரு பிரதிஷ்டை In இருக்கணும். your garment there should be consecration. ஒவ்வொன்றிலும் ஒரு பிரதிஷ்டை தேவை. And everything there is a need of consecration. 132ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்களை பார்க்கும் பொழுது When we look at 132 Psalm verse 1 to 6. அங்கே யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணின அந்த தாவீதை பார்க்கலாம். And we can see the David and who was making oath to the God of ஆலயத்தை Jacob. கட்டி முடிக்கும் மட்டும் And surely till I build up the என் temple of God, படுக்கையாகிய கட்டிலில் நான் ஏறுவதில்லை. I will not climb up to the bed of my என் house. கண்களுக்கு இமைகளுக்கு தூக்கத்தை நான் I வரவிடுவதில்லை. will not give sleep to mine eyes. அப்ப படுக்கையில தூக்கத்துல அவன் ஒரு பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய ஆலயத்தை கட்டணும்னு பிரதிஷ்டை பண்ணினான். In his bed, in his eyes, in his sleep, he made a consecration to make the build the temple of God. நல்லா புரிஞ்சுக்கோ, உன் ஊழியத்துக்கு பிரதிபலனை கொடுப்பதை விட உன்னுடைய ஜீவியத்தை வச்சு தான் உன் ஊழியத்துக்கு பிரதிபலன் கொடுப்பார். Understand well, and giving a reward to your ministry, it's not like that by only looking at your life the Lord will give you a reward to your ministry. Write it down in your ஏன்னா head. ஊழியத்தை வச்சு ஒருத்தன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவியத்தை வச்சு பரலோகத்துக்கு போய் ஊழியத்தோட போனஸ் மாதிரி சேர்த்துக்கலாம். One cannot go with the ministry or the reward of the ministry, but only with the life, and they can go to the heaven and get the reward, and the ministry is a bonus நான் to them. திரும்பவும் சொல்றேன். Once again I repeat, ஜீவியத்தின் அடிப்படையில தான் பரலோகம் கொடுக்கப்படுகிறது. depending upon the life, the heaven is given to ஆனா them. பரலோகத்தின் மகிமை ஊழியத்தின் அடிப்படையில கொடுக்கப்படுகிறது. But the glory of the heaven is given depending upon the அப்ப ministry. ஜீவியம் இருந்தா தான் உள்ள போக முடியும். ஊழியம் இருந்தா தான் உனக்கு மகிமை கூடும். Only if you have life you can enter into heaven. Only if you have ministry your glory is increased. கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. And according to the works of the hands that is coming along with me. அதனால தான் ஜீவியம் மிகவும் முக்கியம். So the life is so important for a இயேசு person. ஊழியம் செய்தார். Jesus did ministry. ஆனா அதுக்கு முன்னால 30 வருஷம் வீட்ல ஜீவியம் செய்தார். And before that, and he did life in 30 years in his house. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். He obeyed his parents. அதுதான் ரொம்ப முக்கியமானது. And that is very important. அந்த 30 வருஷம் அந்த கீழ்ப்படிதல் தான் அவர் ஊழியத்துல பிரகாசிக்க வைத்தது. And this 30 years of obedience made him to brighten or shine in his ministry. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு கிரியை ஜீவியத்தை நம்ம கொண்டு வர்றோம்? And how many are bringing such a works and ministry in our life? கட்டன ஒரு புருஷனுக்கு உன்னால கீழ்ப்படிய முடியல, நீ எப்படி பரலோகத்துல கால் வைப்ப? If you are not able to obey your own husband, and how you can கட்டன ஒரு மனைவிக்கு உன்னால அன்பு கூற முடியல, உன்னால எப்படி பரலோகம் போக முடியும்? You are not able to love your wife, and how you are able to go up to heaven? நீங்க யோசிப்பா, வசனங்களை நீங்க படித்து பாருங்க. Read the word of God and see. ஈராம் ஆலயத்தை கட்டி முடித்தான். And Hiram doing the work of God. ஆலயத்தின் நிமித்தம் தனக்கு சொல்லப்பட்ட அவைகள் அனைத்தையும் சாலமோன் நிமித்தம் செய்து முடித்தான். And for the sake of the Solomon, what is instructed to him, he have accomplished everything for the sake of the temple உன்னுடைய of God. வாழ்க்கை எப்படி இருக்கு நீ யோசிச்சு பாரு. Check how is your life, உன் ஜீவியத்தை நீ எப்படி கட்டற? how you are building your life. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது தாவீது அந்த ஆலயத்துக்காக பொன்னையும் வெள்ளையும் சவதரித்து வைத்திருந்தான். And we can see in First Chronicles chapter 29, and he gathered gold and silver for the sake of the temple of God. உன்னுடைய ஜீவியத்துக்காக நீ எவ்வளவு விசுவாசத்தை வைத்திருக்கிறாய், எவ்வளவு மீட்பை வைத்திருக்கிறாய், எவ்வளவு கிருபையை நீ வைத்திருக்கிறாய். And how much faith and redemption and grace that you have saved for the sake of your life. அடுத்ததாக Nextly, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look at First King chapter 8, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். First King chapter 8 verse 54. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கார் படியிட்டதை விட்டு எழுந்து. அங்கே நீங்க பார்க்கும் பொழுது, When we see here, சாலமோன் கர்த்தரை நோக்கி ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்தான். and Solomon did everything, his prayer and supplication unto the Lord. ஒன்று உன் குடும்பத்தை நீ கட்டணும், செய்து சரியா செய்து முடிக்கணும் குடும்ப காரியங்கள் எல்லாம். One is you have to build up your family, then you have to keep your உன் family. சபைக்காக நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்து முடிக்கணும். Whatever you have to accomplish for the உன்னுடைய church, தனிப்பட்ட ஜீவியத்துல பரிசுத்தத்துக்காக நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்து and முடிக்கணும். what you need for the holiness for the personal life, you must accomplish அடுத்து it. தேவன் நீ சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டியதுல ஒரு காரியம் ஜெப ஜீவியம். And nextly, other thing that you have to accomplish everything is a prayer life. ஜெபிக்காதவனை கொண்டு போய் பரலோகத்துல எப்படி உட்கார வைக்க முடியும்? ஏன்னா அது ஜெப ஆலயம். They that pray not, and how they can be made to sit in the heaven, because it is a house of prayer. இங்க துதிக்கிறது உனக்கு சலிப்பா இருந்தா பரலோகத்துல போனா 24 hours நித்தியமா இதான் ஊழியம். If you don't like to praise God here and eternally or all the time, you have to praise God in இந்த ஜனத்தை heaven. எனக்காக ஏற்படுத்தினேன். I appointed this people for my sheep, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். and they show forth my praises. இங்க துதிக்காதவனை கொண்டு போய் அங்க வச்சா அவன் அடுத்த வரிய ஊமையா நித்தியமா ஊமையா போய்டுவான். If they praise here not, and they will be dumb everlasting. சாலமோன் ஜெபத்தையும் வேண்டுதலையும் செய்து முடித்தான். And Solomon ended up all his prayer and supplication. நீ ஒரு ஜெப வீரன். You are a prayer warrior. இங்க இருக்கிற எல்லாரும் ஜெபத்துக்குள்ள நிக்க வேண்டியவர்கள் நீங்க. And you are all the one who have to stand well for prayer. ஆனா எவ்வளவு நேரம் ஜெபத்துல நிக்கிறீங்க எனக்கு தெரியாது. I don't know how many hours you are praying. காலையில ஜெபம் நடக்கா?
Or you are conducting morning prayers? இரவு ஜெபம் நடக்கா? Are you conducting night prayers? மிட்நைட் பிரேயர் தனி ஜெபம் இருக்கா? Do you have personal midnight prayers? குடும்ப ஜெபம் இருக்கா? Do you have family prayers? ஏரியா பிரேயர் இருக்கா? And do you have area prayer? நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள என்னென்ன பிரேயர்லாம் கர்த்தர் கொடுத்திருக்காரு, நீ அதெல்லாம் செஞ்சிருக்கியா? And think and see what are the prayer schedule is given to you. Have you fulfilled it? ஸ்தோத்திர ஜெபம் இருக்கா? Do you have praising? உபவாச ஜெபம் Do இருக்கா? you have fasting prayer? கண்ணீரின் ஜெபம் Do இருக்கா? you have shedding tears of prayer? என்னென்ன ஜெபம்லாம் நீங்க பண்ண வேண்டியது இருக்குன்னு நான் ஒரு டைம் வந்தா சொல்றேன். If the time comes, I will tell you what are the prayers you must offer. வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் அவன் செய்து முடித்தான். And he end up all the prayers and supplications. நீ ஜெபிக்க வேண்டிய மனுஷன். You are the prayer of one. நீ ஜெபிக்கலனா வேற யார் ஜெபிப்பா? If you pray not, and who will pray? மனைவி ஜெபிச்சு தான் अनेகர் வண்டி ஓடிட்டு இருக்கு. And only with the wife prayers many are going. சில வீட்ல பாத்தீங்கன்னா வைஃப் வந்து பெட்ரோல் போட்டு வச்சிருப்பாங்க, இவர் எடுத்து வண்டி சுத்திட்டே இருப்பாரு. அப்பா பெட்ரோல் போட்டு வைப்பாரு, பையன் சுத்திட்டே இருப்பான். அதே மாதிரி இப்ப யார் ஜெபத்திலயோ இவன் வண்டி ஓடிட்டே இருக்கு. And sometimes the wife will fill the petrol and husband will take the bike, and sometimes the father will fill the petrol, son will take the bike, and likewise so someone the prays you are running in your life. யாராவது செல்லுக்கு ஃபுல் பேலன்ஸ் போட்டு வைப்பாங்க, இவங்க பேசியே காலி பண்ணிடுவாங்க. திருப்பி எடுத்து பேசும்போது இருக்க கூடாது, ஐயோ யார் கையில கொடுத்தோம், இந்த ஆள் காலி பண்ணிட்டான். And some will recharge or top up the phone and they will take the phone and they will use it and they know how to hand over to them. யார் ஜெபத்திலேயே நீ ஓடிக்கிட்டு இருக்கற, உன் ஜெபம் எப்படி இருக்கு? But some of the prayers and you are running your life, and how is your prayer life? ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு? And how is your prayer life? சாலமோன் சகல வேண்டுதல்களையும் சகல ஜெபங்களையும் செய்து முடித்த பின்புதான் முழங்கால விட்டு எழும்பினான். And Solomon came out of his knees by ending up all the prayers and supplications. உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கு? How is your prayer? எவ்வளவு நேரம் முழங்கால நிப்ப? How many hours you are standing on knees? எவ்வளவு நேரம் உன்னால கை வைக்க முடியும்? And how many hours you can lift up your எத்தனை hands? தரம் உன்னால உபவாசம் போட முடியும்? How many times you can take fast? உனக்கு கண்ணீரின் ஜெபாவி இருக்கா? And do you have the shedding tears of prayer? Or else you ask it to him. எரேமியா 9:1 என்ன சொல்லுகிறது? And Jeremiah chapter 9 verse 1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது கொலையின் நோக்கம் கொடுத்த என்னுடைய குமாரத்தின் நிமித்தம் என் கண்களிலிருந்து இரவும் பகலும் கண்ணீர் சொரிகிறது. Head of waters and my eyes a fountain of tears, I may weep day and night for the slain of the daughter of my people. கண்ணீரின் ஜெபாவிய கேளு. And you must ask for the shedding tears of prayer. இரவும் பகலும் ஜெபிக்கிற வரம் தாருன்னு கேளு. You ask him to give me the gift to pray day and night. உறங்காத கண்கள் வேண்டும்னு கேளு. You ask him to give the eyelids that should slumber not. ஆண்டவரே இரவும் பகலும் ஜெபிக்க கூடிய ஒரு பாரத்தை எனக்கு தாருன்னு கேளு. Give me a burden to pray day and night. ஆவியானவர் உனக்குள்ள வருவாரு. A spirit of God will come inside you. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுவாரு. And you will go and groaning with strength. இயேசு ஜெபத்துக்காக மலையேறி போனார். And Jesus climbed up the mountain for prayer. இயேசு ஜெபத்துக்காக வனாந்தரத்துக்கு போனார். And Jesus went to the wilderness to pray. பவுல் வழக்கமாக ஜெபிக்கிற ஆற்றோரத்துக்கு போனார். And Paul went to the seashore. Usually he went to the bay. இயேசுவின் சீடர்களும் வழக்கமாக ஜெபிக்கிற கெத்செமனேக்கு போனார்கள். And Jesus' disciples went to the garden of Gethsemane to pray. ஆபிரகாம் ஜெபிக்க முடியாத லோத்துக்காக தேவனுக்கு முன்பாக மணிக்கணக்கா நின்றான். And Abraham stood before God for hours together for the sake of the Lord. பவுல் ஜெபங்களிலே போராடினான். And Paul strove hard in prayers. எப்பாப்பிராதீத்து ஜெபங்களிலே போராடினான். And Epaphras prayed hard in prayers. எசேக்கியாவும் ஏசாயாவும் இணைந்து போராடினார்கள். And Hezekiah and Isaiah together they strove hard in prayer. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? Today how many are offering prayers? உங்க வீட்டை பார்க்கும் பொழுதே அக்கினி இருக்கணும். பிசாசு சொல்லணும் இது ஜெப வீடு. And looking at your house there must be fire, and Satan must see that he is a house of வீடு prayer. சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. And my house is a house of prayer for all my people. உன் வீடு ஒரு மினி ஃபெய்த்தம் போல இருக்கணும். And your family must be a mini faith home. நான் பழவேற்காடு சபையில இருந்தேன். I was in Palaverkad church. அது ஒரு மீனவர் ஏரியா. It was a fisherman அது ஒரு place. குறிக்கப்பட்ட இடம் தான். It was appointed place. நம்ம பெரிய சிட்டிலாம் கிடையாது. It is not a great city. கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்க குப்பமா பிரிச்சு குப்பம்னு சொல்லுவாங்க. Only few people and they will call it as a slum or a நமக்கு small ஒரே houses. குப்பத்துல ஒரு 30-35 வீடு இருந்துச்சு. In a particular area there were 30 or 35 நீங்க houses. சாயங்காலம் 6 மணிக்கு போயிட்டீங்கன்னா When you go by 6 o'clock evening, அவங்க வந்து காலையில 2 மணி 3 மணிக்குலாம் மீன் பிடிக்க போய்டுவாங்க. and morning by 2 or 3 they will go for fishing. ஆனபடினால சாயங்காலம் சீக்கிரம் படுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. So evening they will go bed fast. நமக்கு சாயங்காலம் கூட்டம் இருந்துச்சுன்னா மட்டும் தான் 6 to 8 எங்க வருவான் 8:30க்கு ஜெபத்துக்கு வருவான். If evening meetings and they will come to 6 to 8 for the மற்றபடி prayers. 6-7 மணிக்கு நீங்க விசிட்டிங்னு போனீங்கன்னா When you go for visiting by 6 or 7 in எல்லா the வீட்லயும் evening, ட்ரம் வாங்கி வச்சிருப்பான். in all the houses they have drum. வரிசையா அடுத்த வீடு 7 வீடு தள்ளி போனோம் எல்லா வீட்லயும் சும்மா ஒரே அடி தான் பாட்டு நம்ம பாட்டு ஓடிட்டு இருக்கும். They beat the drum and they sing the song of well. ஒரு எல்லாம் ஃபெய்த்தம் மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச ராகத்துல அடிச்சு கலக்கிட்டு இருப்பாங்க. And the tune and the rhythm they knew and they will sing well and they'll have five. அந்த ஊர் முழுசும் நம்ம பாட்டு கேட்கும். And the whole village we can hear our song. உங்க வீட்ல எப்படி இருக்கு? Is it your house like that? நாங்க தான் CD போட்டுக்கிட்டே தான இருக்கறோம். And we are playing CD always. இல்லனா இயர்போனை கழுத்துல எல்லாம் மாட்டி கொண்டே இருக்கறோம். Or we are taking the earphone and headphones. நாங்க எப்பொழுதும் துதித்து கொண்டே அது துதிக்குது நீ துதிக்கல. And it is praising you but you are not praising. அதுதானே துதிக்குது. Is that praising? நீ துதிக்கலையா? You are not praising. மெஷின் துதிக்குது. எது துதிக்க மாட்டேங்குது? எலக்ட்ரானிக்ஸ் துதிக்குது. யார துதிக்க மாட்டேங்கறா? சகல சிருஷ்டிகளும் அகில சிருஷ்டிகளும் உம்மை துதிக்குது. யார் துதிக்க மாட்டான்?
இவன் துதிக்க மாட்டான். And machines and electronics and all the creations are praising him, but he will not praise. யார் துதிக்க வேண்டியது? Who need to praise? ஓ நாவின் கட்டு அவிழ வேண்டும். And your bindings of the tongue must be நீ removed. கர்த்தரை துதிக்க You வேண்டும். must start praising God. எவ்வளவு நேரம் நீ தேவனை துதிக்கிறாய்? How many hours are you praising God? சாலமோன் வந்து வெட்கப்படல. And Solomon did not feed for him. அவன் பெரிய ராஜா, ஞானி. He was a good king and he was a wise திறந்த man. நீதிமொழிகள் வந்துகிட்டே இருக்கும். And opening his mouth we can hear the திறந்த proverbs. பிரசங்க வாக்கியங்கள் வந்துகிட்டே And இருக்கும். when opening his house, when sermon words will come out of his திறந்த house. உன்னத பாட்டு கவிதை வந்துகிட்டே இருக்கும். And when you open his house, and the song of Solomon will ஆனா come. எல்லாருக்கும் முன்னால But before everyone, ஒரு பெரிய மேடையை போட்டான். and he made an அதுக்கு altar. மேல ஏறி நின்னுக்கிட்டான். And all upon the altar he அங்க stood before முழங்கால் them. போட்டான். And there he bent his ரெண்டு knees. கையை உயர்த்தினான். He lifted up his hands. அந்த ஜெபம் செய்து முடித்த உடனே மகிமை இறங்கினது. After he offered the prayers, and the glory descended upon him. நான் சொல்றேன், என்னைக்கு நீ ஜெபிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணாலும் நீ ஜெபிச்சு முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே அப்படிங்கும் பொழுது நீ ஆமேன் போடுறியோ, மனைவி ஆமேன் போடுறாளோ இல்லையோ, யார் ஆமேன் போடணும்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆவியானவர் திருவுளம் பற்ற வேண்டும். I see you when you are offering a praise or praising unto God, when you're telling in the name of Jesus I end up my prayer, amen, and the Lord has still amen for all your prayers. எனக்கு அப்படி ஒரு ஆசை. I had a desire. ஏன்னா ஒரு வீட்ல நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். I already have mentioned this ஒரு story. சகோதரி ஆண்டவர் பகல்ல சொன்னாரா நீ நைட் ஜெபிக்கணும். And Lord said to sister, you have to pray in the சரி midnight. சரின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நைட்ல போன உடனே ரொம்ப டயர்டு, இழுத்து மூடி படுத்தாச்சு. And midnight and she slept, and because of too much of time. அப்ப ஆண்டவர் சொன்னாரா நான் ஜெபிக்க சொன்னேன், நீ ஜெபிப்பேன்னு தான சொன்னேன். And the Lord said to her, I told you to pray, and you said I will pray. எழும்பி உட்காருங்க. You stand up. இல்ல ஆண்டவரே கொஞ்ச நேரம் நான் டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்புறேன். I am tired, or I will get up after a while. ஒரு டைம் வந்தது. A time came. அவர் வந்து ஒரு குழந்தைய தூக்கி நம்ம எல்லாம் நீங்க வீட்டுல என்ன செய்வீங்க, தூங்கிட்டு இருக்க பிள்ளை தூக்கி கொண்டு வந்து உட்கார்றான், சின்ன நெடுமுழங்கால உட்கார வைப்பீங்க, அதே மாதிரி தூக்கி வச்சாராம். And he take up the sister and made her to sit. இவங்க மெல்ல திறந்து பார்த்தாங்களா, தெரிஞ்சு போச்சு கடவுள் தான். அதனால முகத்தை பார்த்தா முகத்துல பிரைட்டா இருக்கு, பட் யாருன்னு தெரியல. She opened her eyes and she can see could not see the face, but it was so நம்ம bright. இப்ப ஜெபிக்க போறோம். Now we are going to pray. அப்படினு பாயிண்ட் சொன்னாரா. And he started to tell the point. அதோட ஜவாபி வந்து எங்க ஏறிடுச்சு, இவங்களுக்கு இறங்கிடுச்சு. And then after the spirit of prayer came upon him. இவங்க சொன்னது, and what she said, முதல்ல ஆண்டவர் சொன்னது நீ 11 to 12 ஜெபம் பண்ணு. The Lord said 12 to 2 you must offer prayers. இவங்க என்னது 12 to 1 நான் ஜெபிக்கிறேன், அது வரைக்கும் நான் தூங்குறேன்னு சொன்னது. And she said I will pray from 1 to 2, and she slept. இப்ப 11 க்கு தூக்கி வச்சிட்டு 3 வரைக்கும் ஜெபம் இழுத்தாரு. Now the Lord took her for 12:30, but till 3:30 he is a dragged டைம் போனது தெரியல. And they do not know how the time passed. ஏன் ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லவும் முடியல, ஏன்னா உட்கார்ந்திருக்கிறது யாரு? தெய்வம் உட்கார்ந்திருக்கிறார். அவர் பாயிண்ட் சொல்ல சொல்ல, அவருடைய பாரத்தை சொல்ல சொல்ல இவங்க உட்கார்ந்து அழுதாங்க, ஜெபிச்சாங்க. கண்ணை திறக்கும்போது 3 அவர் போய் விட்டார். She could not tell the Lord to stop the prayer because it was Lord was still in the prayer until 3:30 they were together pray offering the prayers. இப்படி யாருக்காவது ஒரு பிராக்டீஸ் இருக்கா? Did you have this practice? நம்ம ஆளுங்க அவ்வளவு ஒரு வீட்டுக்கு அவர் வரணும் போல இருக்கு. அப்போ I hope that the Lord had to visit every houses. தூக்கி வச்சாதான் உட்காருவீங்களா? Only if you are lifted up you will sit. உனக்கு அப்படி ஒரு ஜெபாவி வேணும். அதை உன்னுடைய ஓட்டம் முடியறதுக்குள்ள நீ பண்ண வேண்டிய ஜெபத்தை செய்து முடித்திருக்கணும். And you must have such spirit of prayer until you are end of the race, and you have to accomplish a prayer whatever the prayers are given to you. அப்ப டெய்லி ஜெபிப்பேன்னு சொன்னது எவ்வளவு பாக்கி இருக்குன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாரு. And just you see how many balance you have that you offer told him I will pray after a while. எத்தனை ஜெபத்துக்கு நீ போகல, and for how many prayers you did எத்தனை not ஜெபத்துக்கு நீ எழும்பல, and for how many prayers you did not come. இப்ப கணக்கு போட்டு பாரு. You just account and see. அப்பா அது போயிட்டே இருக்கும். அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்கு, நீ பணக்கடன் வேற விஷயம், நீ கடன் பட்டிருப்ப பணத்துல, and you are owed to some person, and that is different. ஆனா பைபிள் சொல்லுகிறது நீ ஸ்தோத்திரிக்க கடனாளியா இருக்கிறாய். But the Bible says and you are debtors to for praising. அப்ப ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய கடன் எவ்வளவு இருக்குன்னு பாரு. அதெல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி 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 அந்த கடனை நெஞ்சிரு, க்ளோஸ் பண்ணிடு. And check your account and how many days you do not offer praising, you check it out and you offer the praising or that you have left doing. அதுபோல likewise ஜெபம் பண்ண வேண்டிய டைம் நீ எவ்வளவோ சாப்பிட்டுட்ட, and many times that you have consumed that you did not pray, ஒன்னு தூங்கியே அழிச்சிட்ட, or you slept and you destroyed, ரெண்டாவது ஊர் சுத்தியே அழிச்சிட்ட, or you roamed around here and there and you destroyed, சுயத்துக்காக அத காலி பண்ணிட்ட, and because of the sake of the self you have destroyed. அப்படிதானே? உண்மைதானே? நீ இதெல்லாம் நீ இனிமே அந்த அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணு. And you have to close your account. அப்படி க்ளோஸ் பண்ணா 150 வயசுல இருக்கணும் போல இருக்கு. And if you want to close your house and you have to stay here till 150 years. அப்படிதானே? இன்னும் 150 வருஷம் இருந்தா தான் பழசெல்லாம் கிளியர் ஆகும் போல தெரியுது. If you are alive for 150 years and இன்னையில ஒரு பிரதிஷ்டை பண்ணு, ரினியூ பண்ணு. From today you make a consecration and renew it. இன்னைக்கு உன்னுடைய ஜெப ஜீவியத்தை சகலத்தையும் எல்லா ஜெபத்தையும் நீ செய்து முடிச்சிருக்கணும். Your prayer life and not all the prayers you have to do it and you have to accomplish everything from today. இயேசு ஜெபிச்சாருங்க. And Jesus prayed. கெத்செமனேல ஜெபிச்சார். At the Garden of Gethsemane. எபிரேயர் 5:7 சொல்லுகிறது அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். By 5:7 of Hebrews says that he offered the praise with strong crying and tears. அன்னாளுடைய ஜெபம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You know the prayers of Hannah. பழைய ஏற்பாட்டு அன்னாளுடைய ஜெபம் தெரியும், புதிய ஏற்பாட்டு அன்னாளுடைய ஜெபம் தெரியும். You know the prayers of Old Testament Hannah, New Testament Hannah. பழைய ஏற்பாட்டு ஜெபம்ங்கிறது அன்னாளுடைய ஜெபம்ங்கிறது காரியத்துக்கான ஜெபம். The Old Testament Hannah's prayer is only for the sake of the matter. ஆனா புதிய ஏற்பாட்டு அன்னாளுடைய ஜெபம்ங்கிறது
பரிசுத்தத்துக்கான ஜெபம். But the Hannah's prayer of the New காலமெல்லாம் ஜெபம். Testament, it is a prayer which was any delaying of holiness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை May the உண்டாவதாக. God's holy name be glorified. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை அடுத்து பார்க்கும் பொழுது Nextly, when we look into Gospel to Saint Luke chapter 2, லூக்கா 2:39 2:39 of Luke. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். இங்கே நீங்க பார்க்கும் பொழுது என்ன சொல்லி இருக்கிறது? When you look here what it is mentioned, பிரமாணத்தின்படி உள்ள எல்லாவற்றையும் செய்து முடித்து யோசேப்பும் மரியாளும் திரும்பினார்கள். and according to the laws of Joseph and Mary, and they were returned back. இது பிரமாணத்தின்படி உள்ள வாழ்க்கை. And this is the life according to the law. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நீ ஜீவிக்க வேண்டும். You must live according to the law of the Lord. அதை செய்து முடித்து தான் நீ உன் இடத்துக்கு திரும்பணும். Performing everything, you must return to your place. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு மரியாளும் யோசேப்பும் திரும்பினார்கள். And Joseph and Mary returned by fulfilling or performing all things according to the law of the Lord. நீ உன் காரியத்தை செய்து முடிச்சிட்டு தான் மேலே போகணும். You must finish your matter, then you must go up. ஒரு நாள் One day, நெகேமியா துக்கத்தோடு இருந்தான். and Nehemiah was grieved, அவன் ஒரு பானபாத்திரக்காரன், and he was a wine bearer, கப் பேரர். and he was a cup அவன் ஒரு bearer, பானபாத்திரக்காரன், தண்ணி ஊத்தி கொடுக்கக்கூடியவன். and he was a cup bearer who was giving ஒரு நாள் water. சோகமாக நின்னான். One day he was faint and அப்ப stood ராஜா the place. சொன்னா, நீ ராஜா சமூகத்துல இன்னைக்கு நல்லா தெளிவா இல்லையே, And the king said, you were not well in the presence of God. உனக்கு என்ன பிரச்சனை? What was your problem? அப்போ உடனே அவன் ஒத்துக்கிட்டான். And he accepted the problem. என் தேசம் சுட்டரிக்கப்பட்டுருச்சு, My land was burnt. அது நினைக்கும் பொழுது எனக்கு மனசு மாறுது, எனக்கு வேதனையா இருக்கு. When I think about that, my heart is grieved, I vexed and was changed. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? What to do for it? உன்னை அனுப்புனா கிளியர் பண்ணிடுவியா Will you send, will you clear it? அப்படின்னு கேக்குறான். He asked. உடனே அவன் சொல்றான், ரைட், அப்ப என்னை அனுப்புங்க, நான் அவனை போய் செஞ்சேன். He replied, I send me, then I will clear the matter. அப்ப அவன் கேக்குறான், நீ போறது சரி, அதை செய்து முடிச்சிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? It is good that you are going, and how many days will it take to come return back? அப்ப உடனே அவன் சொல்றான், எனக்கு இவ்வளவு நாள் ஆகும், And he said, I will take these many days, இத்தனை வருஷம் ஆகும் and these many years will take. அப்படின்னு ஒரு क्वेश्चन சொல்றான். And he said an answer, அது குறைஞ்சது 12 வருஷத்துக்கிட்ட கேக்குறாங்க. and he asked for minimum 12 years, இவ்வளவு நாள் செல்லும். and you will take this much முதல்ல time. வந்து நாள் கணக்குல தான் சொன்னா, அது பிறகு எங்க போய் செட்டில் ஆயிட்டான், அங்க செட்டில் ஆயிட்டான். And first he told the days of time, but then he said it for நெகேமியா years. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் என்று செல்லும் என்று நான் சொன்ன பொழுது என்னை அவன் அனுப்ப அவருக்கு சித்தம் ஆயிற்று. Nehemiah chapter 2 verse 6 says that for how long will your journey be, and when will thou return? So it pleased the king to send me, and I set him a time. அவன் திரும்பி வந்ததுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அப்போது அனுப்பப்பட்டு திரும்பி வந்ததுக்கு காரணம் 620 நாள் ஆயினது. And 620 days took for him to return back. அதுபோல உன்னையும் என்னையும் தேவசித்தம் செய்யும்படியாக இத்தனை வருஷம் வச்சிருக்கிறாரு. அது அனுப்புன பண்ணி அது முடிச்சா நம்ம எங்க போனோம்? திரும்பி போகணும். To do the will of God, you and me, the Lord kept you in this earth, and after fulfilling it, and we have to return back to him. இயேசுவுக்காக செய்ய வேண்டிய பிரமாணத்தின்படி எல்லாம் செஞ்சிட்டு அந்த தாய் தகப்பன் திரும்பினது போல இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டிய பிரமாணத்தின்படி வாழ்ந்துவிட்டு நாம் திரும்பி போக வேண்டும். For the sake of Jesus, whatever the things the parents have to fulfill according to the law of the Lord, they performed it and returned back the same way. So we have to fulfill everything, and we must return இது எதை back. காண்பிக்கிறது? What does it show? உபதேசத்தின்படி வாழ்வது. And this shows that we have to walk according to the பிரமாணத்தின்படி doctrines, ஒரு வாழ்க்கை இருக்கு. and we have to make a life according to the இந்த truths and சபைக்குள்ள laws. வந்துட்ட பிறகு உபதேசம் தான் நமக்கு முக்கியம். After coming to the church, the doctrines are important for ஒரு us. மனுஷனுக்கு எப்படி முதுகெலும்பு தேவையோ அதுபோல உபதேசம் தேவை. How man is need of a backbone, for a man's life there is a need of the doctrines. சுவிசேஷம் ஒரு மனிதனை ரட்சிக்கும், உபதேசம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். And gospel will save a person, and doctrines will save a person. சுவிசேஷம் ஒரு மனிதனை தெய்வீகத்துக்குள்ள வழி நடத்தும், உபதேசம் ஒரு மனிதனை பூர்ணப்படுத்துகிறது. And gospel will take a person to divineness, but the doctrines will perfect a person. அதனால தான் ரொம்ப முக்கியமானது பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக அந்த பிள்ளையை கொண்டு The வந்தார். very essential thing is to accomplish the law, and they brought a child. இயேசு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் வந்தார். And Jesus came by fulfilling of the law. நாமும் அதை நிறைவேற்றி முடிக்கணும். And we must accomplish it. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் அது 2 கட்டளையாக மாறுகிறது. Old Testament there were 10 commandments given, but in New Testament it was changed into 2 வசனத்துக்கு commandments. நடுங்கணும், அப்பதான் கர்த்தர் நம்மை நோக்கி We பார்ப்பார். must tremble for the word of God, then will Lord look unto us. நமக்கு இந்த காலங்களில் பெரிய ஆவியின் பிரமாணம் இருக்கிறது. And we are having the spirits of law. நமக்கு இன்னைக்கு உள்ள பிரமாணம் நியாய பிரமாணம் அல்ல. And we do not have all the laws அந்த today. டைம் முடிஞ்சிருச்சு. It was over. இப்பொழுது இருக்கிற பிரமாணம் என்னது? ஆவியின் பிரமாணம். And right now we are having the laws of இல்லாவிட்டா Spirit. கிறிஸ்துவின் பிரமாணம். Or we are having the law of Christ. அவர்தான் தெய்வம் தெளிவாக சொல்லுகிறார் ரோமர் 8:2 கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகள் என்று நம்மை விடுதலை ஆக்கிட்டே. So 8:2 of Romans says that it was delivered out from the spirit of life, with Christ Jesus made free from the law of sin and நீ death. சரியா தேவசித்தம் செய்யணும், பிரமாணத்தின்படி தான் வாழணும். And you must do the perfect will of God and must walk according to the laws of இந்த God. உபதேசம்
தேவபக்திக்கேற்ற உபதேசம். And these doctrines according to the divineness, the godliness of இந்த God. உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். And this doctrine is the apostolic doctrine. இதை படி நீ செய்து முடிக்க வேண்டும். And you must walk accordingly and must fulfill it accordingly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. யாத்திராகமம் அடுத்ததாக யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into book of Exodus chapter 40 verse 33, அங்கே மோசே வாசிங்க. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரையும் தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். எல்லாவற்றையும் செய்து வேலையை முடித்தான். Moses did every work and finished the work. நீங்க 38:22ல பார்க்கும் பொழுது 38:22 when we see, கற்பித்தபடி எல்லாம் செய்து முடித்தான். and according to teaching he have accomplished everything. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be இது glorified. எதை காண்பிக்கிறது? What does it show? இந்த ஆசரிப்பு கூடாரம் ஊழியத்தை காண்பிக்கிறது. This tabernacle shows a ministry. அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஊழியமும் கிடையாது. Until then this people of Israel do not have any ministry. ஊழியர்கள் கிடையாது. They don't have ministers. கர்த்தர் ஆரோனை ஊழியனாய் மாற்றுகிறார். The Lord changed Aaron as a minister. ஆசாரியனாய் மாற்றுகிறார். He changed him as a priest. லேவியனை ஆசாரியனாய் The மாற்றுகிறார். Lord wanted the Levites to change அவர்களை as a மாற்றின priest. பின்பு தான் இந்த ஆசரிப்பு கூடார ஊழியம் வருகிறது. After this changing, the ministry of tabernacle came. அதுல சுமக்கிற ஊழியம் இருக்கு. And there is a ministry to wear. அத அசெம்பிள் பண்ற ஊழியம் And there இருக்கு. is a ministry to assemble. ஒவ்வொன்றுக்கும் பலி செலுத்துற ஊழியம் And இருக்கு. to make a sacrifice for everything is there. ஊழியம் இருக்கு. And there is a ministry to give இப்படி people. பலவிதமான ஊழியங்கள் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. And diverse ministries were given on those days. பிரியமானவர்களே, Beloved people. இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே ஊழியம் இருக்கு. And we all have ministry in this earth. கல்யாணம் கட்டினவங்களுக்கும் ஊழியம் இருக்கு. Even those who are married have a ministry. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் லேவியராகமம் 25:55 பார்க்கும் பொழுது, When we look into book of Leviticus chapter 25 verse எகிப்திலிருந்து 55, புறப்பட பண்ணின என்னுடைய எல்லாருமே, எகிப்திலிருந்து வெளியே வந்த எல்லாருமே என்னுடைய ஊழியக்காரன்னு சொல்றார். and he says, and all of the servants who came are brought out of the land of Egypt. அப்ப நீ ரட்சிக்கப்பட்ட, You are saved. உன்னால இந்த சீயோனின் ஊழியத்துக்கு ஜிப்பா போட்டு வர முடியல. And you cannot come and wear the uniform to a Zion இந்த ministry. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு உன்னால வர முடியல. You could not take part in the full-time ministry. அது கட்டாயத்தின் பேர்ல இல்ல. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா ஏற்படுகிறது இல்ல. It is not according to the compulsion, but according to the Aaron's order, you don't be appointed. அதனால நான் தசமபாகம் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லக்கூடாது. So you should not say, I will give the pay the நீ ஒரு tithes and go. ஊழியக்காரன், நீ ஒரு பார்ட் டைம் ஊழியக்காரன். And you are the minister or a part-time என்னால minister. ஊழியம் செய்ய முடியாத இடத்துல நீ ஊழியம் செய்யலாம். And where I could not do the ministry and you can perform the ministry. நான் இப்ப போய் கலெக்டர் ஆபீஸ்ல ஊழியம் செய்ய முடியாது. நீ கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்தீங்கன்னா நீ அங்க ஊழியம் செய்யலாம். I cannot go to the collector office and do my ministry, but you are staying there நீ or எங்க working வேலை there, you செய்யறியோ can do அங்க the ஊழியம் ministry. செய்யலாம். Where you are there, you can do the நீ ஒரு ministry. ஊழியக்காரன். You are a minister. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. Even the times may come and or not, but you have to proclaim the word of God. நீங்க எத்தனை பேர் ஊழியம் செய்றீங்க? How many are doing the ministry? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம் இருக்கு. அதை செய்து முடிச்சிட்டு தான் நீ மேல போகணும். Everyone is having the ministry, accomplishing the ministry, you must நீ go up. செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யலன்னா உன் ஓட்டத்தை முடியும் பொழுது மகிமையாயிடு முடிக்க If முடியாது. you do not the ministry which is handled in your hands, and you cannot run your race victoriously. யாத்திராகமம் 40:35 சொல்லுகிறது, சகலத்தையும் செய்து முடித்த பொழுது மேகம் இறங்கிட்டு நிக்க முடியாமல் போயிற்று. And book of Exodus chapter 40 verse 35 says, and everything was accomplished, and the cloud descended, and they could not stand on that place. மகிமை அந்த இடத்தை நிரப்பிட்டு. And glory filled that place. அப்ப உனக்கு என்ன ஊழியம் இருக்கு? What is the ministry given to சண்டே you? ஸ்கூல் ஊழியமா இருக்கலாம். It may be Sunday school ministry. ஏரியா பிரேயர் ஊழியமா It may be இருக்கலாம். the area prayer ministry. இல்ல விட்டா டான் பிரைசிங்கா Or it இருக்கலாம். may be the dawn praising. இல்ல ஓபனர் மீட்டிங்கா Or இருக்கலாம். it may be the open air இல்ல meetings. ஹாஸ்பிடல் ஊழியமா Or it may be இருக்கலாம். the hospital ministry. என்ன ஊழியத்தை கர்த்தர் உனக்கு சபையில பிரசங்கம் பண்ற ஊழியம் கிடைச்சதுன்னா பண்ணு. And if you have a ministry to preach in the church, you can do the உனக்கு ministry. தேவன் கொடுத்த ஊழியத்தை செய்யு. And do the ministry which is given to you by ஆனா God. பிரமாணத்துக்குள்ள நிக்கணும். But you must stand in the law. ஒரு சிலர் கேக்குறாங்க, நம்ம ஊழியம் செய்யலாமா, செய்ய விடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. And some have a question, will you allow us to do the ministry? இந்த ஊழியத்துல மட்டும் தான் செய்யணும், மத்த இடத்துல நம்ம செய்ய கூடாதோ அப்படிலாம் கேட்பாங்க. And some may ask question, is it possible to do the ministry here or not in other places? சென்னையில நான் பார்க்கும் பொழுது When you see in Chennai, ஒரு சகோதரி இருந்தாங்க. one sister was there. அவங்க வந்து நல்ல கிஃப்டட் பர்சன். And she was a gifted person. செய்வன எல்லாம் எடுப்பாங்க. And she will take the witchcraft. நல்லா பிரீச் பண்ணுவாங்க. And she will preach well. நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. And she utter prophecy well. நம்மள மாதிரில இப்படி தீர்க்கதரிசனம் நான் உங்கள் மத்தியில வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. And what is happening to you, she will tell the real things to them. ஆனா நடந்தது என்ன? What happened there? அதே நேரத்துல அவங்க ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரர் அவங்க. At the same time, when she was a guest lecturer in Hindustan Bible College. அப்ப அவங்க நம்ம சபையில வந்த பொழுது When she came to our church, முதல்ல வரல. first she did not come. முதல்ல ஒரு ஊழியக்காரர் போய் அவங்கள பார்த்தாங்க. And the servant of God visited her. அவங்க வீட்ல வந்து சகோதரிகள் ஜெபம் நடத்துவாங்க, பெரிய கிராண்டா நடக்கும். And first they conducted in a grand manner the sisters prayer. டெய்லி பிசாசு ஓட விட்டுட்டு பயங்கரமா நடத்திட்டு இருப்பாங்க. And they will cast out the demons and they will make it in a grand manner. அப்ப இவங்கள பத்தி கேள்விப்பட்டு நம்ம ஊழியக்காரர் ஒருத்தர் வீட்டுக்கு போனாரு. And hearing about this sister, and the servant of God visited her. சிஸ்டர் ஜெபம் நடக்குன்னு தெரியுதுல்ல, வெளிய போ. And she said, and sisters prayer is conducting. இது பெண்கள் கூட்டம், நீ ஏன் உள்ள வந்த? And this is a women's meeting and you should not come inside. எங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியும், நீ போன்னு சொல்லிட்டாங்க. And we know to do the ministry, go out. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? You know what happened there? கொஞ்ச நாள் ஆச்சு. After a time, ஒரு நாள் ஆண்டவர் அவங்ககிட்ட பேசினார். and Lord spake to her.
அப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பேசினார். And he spoke according to Ephesians chapter 2 19 20 21 19 20 and 21. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள், அவர்கள் மேல் மாளிகை முழுவதும் இணைவாய் கூட்டி கட்டப்படுகிறது அப்படின்னு ஒரு வசனத்தை சொன்னார். And are built upon the foundation of the apostles and prophets of Jesus Christ himself is called chief cornerstone, and you are built and fitly framed together. அவங்களுக்கு குழம்பிட்டாங்க. And she was confused. அப்ப என்ன ஆண்டவரே? What was that, and Lord? நீ ஊழியம் செய்யற கரெக்ட், பட் அஸ்திபாரம் வேற இடத்துல இருக்கு. You are doing a ministry, but the foundation is a different place. நீ வீடு கட்டற, you are building a பட் house, அஸ்திபாரத்துல கட்டுனார். but you must construct in foundation. கடைசில பார்த்தா யார வேண்டாம்னு சொல்லி துரத்தி விட்டாங்களோ அதே ஜிப்பாவை தான் தரிசனத்துல காட்றார். If the Lord asked to her, she with whom she was chased away, the same one was in uniform and revealed to her. சபைக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு கேள்வி. After coming to the church, she had a question. அப்ப ஊழியமே இனிமே செய்ய முடியாதா? பேசாம இங்க ஒரு வாரத்துல உட்கார்ந்திர வேண்டியானா? I can't do the ministry anymore, I have to sit silent. உடனே அவங்கள அப்ப உள்ள ஊழியக்காரர் உடனே என்ன பண்ணிட்டார்? பாஸ்டர் எஸ்பி ஆனஸ்ட் அவர்களிடத்துல கொண்டு போய்ட்டார். And the servant of God called the sister to Pastor SB Ernest. அவர் சொன்னது நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. Write it down what I say now. அவர் சொன்னது, He said, உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நீங்க என்ன செய்யாதீங்க, விளக்க. and don't விளக்க கொளுத்தி மரக்கல்ல மூடாத. And don't make it push the light of them. உனக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் ஊழியம் செய். And whenever you get time, you do the ministry. சண்டே ஃப்ரீயாக இருந்தால் நீ இங்க இருக்கணும். If you are free on Sunday, you must இந்த அஸ்திபாரத்துல நீ நிக்கணும். You must stand in this foundation. Second, எந்த இடத்துலயும் ராபோஜனம் எடுக்க கூடாது. அப்போஸ்தல ஐக்கியத்துல தான் என்ன செய்யணும், அப்பம் பிக்கணும். And you should not take part in any other places at communion, but where the break of blood is in the apostleship. நீ அஸ்திபாரத்துல இருக்கங்கிறதுக்கு ரெண்டு அடையாளம். And there are two signs that you are standing in the foundation. மேக்ஸிமம் சண்டே பிரசங்கம் பண்றத நிப்பாட்டிக்க. சண்டே மத்தியானம் பண்ணு, சாயங்காலம் பண்ணு, நைட் பண்ணு, மிட்நைட் பண்ணு, காலையில சீக்கிரமா பண்ணு, சர்வீஸ்க்கு வந்துரு. முடியாத பட்சம் உன்னை இவ்வளவு நாள் நீ பழக்கிட்ட, ஓகே, நீ போய் அங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல். And you have to preach sermons on midnight or அது பாவம் அல்ல. It is not sin. ஊழியக்காரன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இரு. You can inform a word to a servant of God, you can go. நீ அப்படி பண்ற இடத்துல, in the place where you are offering like this, ஏனா அங்க ராபோஜனம் கொடுப்பாங்க. because they will give communion. கர்த்தருடைய பந்தின்னு ஒன்னு சொல்லுவாங்க. And they will tell the temple நீ அதை கொடுக்க கூடாது. you should not take it. நீ அதை எடுக்கவும் கூடாது. You should not give it and you should not take it. நீ அதை யார் கையில தான் எடுக்கணும்? From whom you have to take it? அப்போஸ்தலன் கையில தான் எடுக்கணும். In the hands of the apostles. இந்த ரெண்டையும் நீ மனசுல வச்சுக்க. ஊழியம் செய்யினாங்க, அவங்க ஓகே பண்ணிட்டு வந்துட்டாங்க. Keep in your mind and do the ministry, and she said okay and came after that. சண்டே சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் ஊழியம் இல்ல அப்படினா அழகா பிள்ளை குட்டிகள் மொத்தத்தோட வந்து எங்க உட்கார்ந்துருவாங்க. இங்க உட்கார்ந்து ஒரு தீர்க்கதரிசனம் அடிப்பாங்க, சபை அடி அனல் பறக்கும். If there is no ministry in the outside, and she will come with the Sunday service with all children, and she will make a prophecy, and it will like அதுக்கு பிறகு எப்பொழுதும் போற மாதிரி ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜ்ல போய் என்ன செய்வாங்க, அவங்க சப்ஜெக்ட் பிரசங்கம் பண்ணுவாங்க, அங்க சம்பளம் உண்டு அவங்களுக்கு. As usual, she will go to the Hindustan Bible College, and she will go and make a lecture அவங்க there. வீட்ல சகோதரிகள் ஜெபம் நடக்கும், அது கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. And she had 8 churches and continued there. நான் எதுக்கு இத சொல்றேன்? Why I am telling this? நீங்க செய்யுங்க, தப்பு கிடையாது. It's not wrong. ஆனா சபை கூடுதலையும் கர்த்தருடைய பந்தியை மட்டும் கவனத்துல வச்சுங்க. But you have to keep the coming to the church and the communion of the Lord. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படி எத்தனையோ ஊழியக்காரங்க நம்முடைய சபையில இருக்காங்க. Many servants of God are found in this manner. நீ ஊழியம் செய்யாம மேல போக முடியாது. Without doing the ministry, you cannot go to heaven. உன்னை நம்பி தேவன் ஏதாவது ஒரு ஊழியம் கொடுத்திருப்பார். உனக்கு கிருபை கொடுத்திருப்பார், வரங்கள் கொடுத்திருப்பார், வல்லமை கொடுத்திருப்பார், தாளந்து கொடுத்திருப்பார், வேத அறிவு கொடுத்திருப்பார், உன்னை ஞானியா மாத்தி இருப்பார். உனக்கு அபிஷேகம் கொடுத்ததை நீ யூஸ் பண்ணு. By trusting you, the Lord has given you the grace, ministry, or any kind of power and Bible knowledge, and all these things are given to you, but you have to use it and do the ministry. நான் போன வாரம் சொன்னேனே, நான் போன வாரம் டீச்சர்ஸ் ஜெபத்துல சொன்னேன். In the last week I said in teachers praying. நான் எம்ஜிஆர் நகர்ல இருக்கும்போது, when I was in MGR Nagar, IAS பொன்ராஜ் அவர் கலெக்டரா இருந்தவர், சீஃப் செக்ரட்டரியா பல ஸ்டேட்ல இருந்தவர், நம்ம விசுவாசி. நான் எம்ஜிஆர் நகர்ல இருக்கும்போது, and IAS collector Ponraj, and he was a chief secretary in many அவர் அங்க இருக்கும்போது, when I asked him, அவர் 3 ஸ்டேட்டுக்கு FCI ல டைரக்டர், and he was a director for 3 states. எங்க போனாலும் சரி சண்டே சர்வீஸ் எங்க இருப்பாரு? இங்க இருப்பாரு. Wherever he go, any appointment, but for Sunday service he will stay there. சண்டே ஸ்கூல் எடுப்பாரு, and he will take Sunday school. சண்டே சர்வீஸ்க்கு வந்துருவாரு. சண்டே ஸ்கூல் 11th எடுப்பாரு. சண்டே ஈவினிங் இன்டர்பிரேஷன் பண்ணுவாரு. And Sunday evening he will interpret, and he will take Sunday school for 11th standard. செக்ரட்டரி டைரக்டர் எல்லாம் போஸ்டிங் கிடைச்சேனா வீட்டுக்கே வர மாட்டானே. And if we are getting this post, and we will not come to house. ஆனா அவர் கோயிலுக்கு ஒழுங்கா வந்துருவாரு. But he will come to சண்டே ஸ்கூல் எடுப்பாரு. He will take Sunday school. ஈவினிங் இன்டர்பிரேஷன் பண்ணுவாரு. And evening he will interpret. அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவி டீச்சர், 4 பிள்ளைகளை உட்கார வச்சு படிப்பாங்க நடக்கும். And wife and children, they were all teachers, and they will conduct the classes. உன்னால இருக்க முடியும். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய். You can do like that, and you have to do the ministry which is able according to your ability. முடிஞ்ச உடனே வீட்ல போய் சாப்பிட்டு தூங்கணும்னு நினைக்காத. முடிஞ்சா சண்டே ஸ்கூல் பாரு, இல்லாட்டா நோட்டீஸ் எடுத்துக்க. இங்க இருக்கு நோட்டீஸ் 1000 கணக்குல எடுத்துக்கிட்டு போ, அங்க ஊடி சுத்து.
and take the bills and you go around and you give the bills to them, and if possible take the Sunday school ministry. அஸ்திபாரத்துல இருந்துகிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டே இரு. And you must stand in the foundation and roam around. உன்னுடைய அடிகள் கண்மலையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கட்டும், நீ பாட்டு போயிட்டே இரு. And your steppings must be firm on the rock and you have to go around anywhere. நீ செய்ய அந்த ஊழியத்தை. You must do the ministry. ஏஜி சர்ச்சில இருந்து ஒரு சகோதரன் வந்தாரு. A brother came from AG church. அவருக்கு இந்த சுவிசேஷகனுடைய ஆவி ரோடெல்லாம் மைக் வச்சு கத்திட்டே இருப்பார். And he had a spirit of evangelism and he will proclaim the word of God by on the roadside keeping the mic. இங்க வந்த உடனே நான் செய்யலாம்னாரு. நீ உனக்கு சொன்னது செய்யப்பா, இல்லனா கணக்கு கேப்பார், நீ பண்ணிட்டு போன்ட்ட. After coming to this fellowship he said I will not do the ministry anymore, and I said you have to do the ministry. நான் இதுவரைக்கும் பாத்திருக்கேன், அவன மாதிரி யாரும் செஞ்சதே இல்ல. செத்து போயிட்டாரு இப்போ சமீபத்துல. I have seen no one done the ministry like him, and he was recently சாதாரண ஆள் கிடையாது. He was not a normal person. பாஸ்டர் ஜோயலை பார்க்க வருவாரு. He will come to visit Pastor Joel. மதுரையில வந்த உடனே பாஸ்டர் ஜோயல் வெளிய வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசியா, நீ பேசுறத கேட்கிறதுக்கு நான் உட்கார்ந்திருக்கேன்னு கேட்டு இவன் பாட்டுக்கு ஃபெய்த்தோம்ல பேசுவான் சுவிசேஷம். And he will speak in the faith home. Pastor used to hear what he speaks. ஆனா சாதாரண ஆள் கிடையாது பிரியமானவர். He is not a normal or ordinary person. திடீர்னு ஃபோன் பண்ணுவாரு. He will call him suddenly. ஐயா திண்டுக்கல்ல ஒருத்தன் அடிச்சிட்டான்யா. A person bet me in Tindikal. நீ ஏன் திண்டுக்கல் போன, எதுக்கு 80 கிலோமீட்டர் தள்ளி போன, இங்க எங்கயாவது பண்ண வேண்டியானே. இல்லையா ஆண்டவர் சொன்னாரியா வந்தாயா, இப்போ என்ன ஆச்சு, மைக் எல்லாம் புடிங்கிட்டு போயிட்டாயா. And he used to tell a person bet me in Tindikal 80 kilometers away, why do you go and travel? ரொம்ப அடிச்சிட்டானா. Did you bet see? அது கண்ணெல்லாம் வீங்கிச்சியா. And my cheeks were bulged. சரி இப்போ என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. What to do? நான் ஜெபிக்கிறேன். I will pray for you. ஒரு காமணர் கழிச்சு ஃபோன் பண்ணுவார். After 15 minutes he will pray. ஐயா யாரோ 2-3 பேர் வந்து மைக் எல்லாம் வாங்கி தந்துட்டாங்க ஐயா. After 2 or 3 persons came after and gave me the bike. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? And what you are doing now? நான் 3 தெரு தள்ளி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். I am preaching now. நம்மள மாதிரி அடிச்ச உடனே ஓடுந்து துணிய காணும் சோத்திரம் இதுக்கு தான் வர மாட்டேன்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு வரல. அடுத்து 2வது தெருல என்ன செய்வா, பவுல் அப்படிதான் அடிச்சு செத்து போயிட்டா, நாய் மாதிரி இழுத்துட்டு போன இடத்துல அடுத்த நாள் அடுத்த 1 மணி நேரத்துல பிரசங்கம் பண்ணுவான், அவன் தான் பவுல். And Paul was beaten up and he will be dragged like a dog. Even after 1 hour he will start to breathe the preaching. He is called Paul. நம்ம எப்படி செய்றோம்? But what we are doing? அடுத்த நாள் அங்க அடுத்து 3வது தெருல அதே பிரசங்கம். நான் சொன்னேன் திருப்பி அடிச்சு போடுவான். இல்ல அவன் போயிட்டான், நான் இந்த தெருவுக்கு வந்துட்டேன். And next day in the 3rd street and he started to preach and he used to say I came to this street and started doing preaching. நம்ம செய்வோம். Will we do like that? நம்ம உடனே ஒரு வசனம் சொல்லுவோம். Immediately we will tell யாராவது உன்னை தடுத்து நிறுத்தி விட்டால் கால்களில் உள்ள தூசியை உதறி போட்டு விட்டு, இப்படி உதறி போட்டு எல்லாத்தையும் உதறி போட்டு வீட்டுக்கு வந்து நிற்கிறார். And what you say, if you had someone அதனால who எங்க you shake up the dust. விசுவாசிகள் யாருமே வெளியே ஊழியம் செய்யல. கொடுத்த சண்டே ஸ்கூல்ல முடிச்சிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டானே, அப்பா உலஞ்சுதுடாங்கறா. So none of the அதுக்கு பிறகு நீ ஊழியம் செய்யலாங்கற. None of our believers are doing the ministry outside, only after finishing the Sunday school return back to home. இன்னைக்கு வந்து தேவனுடைய நாள். Today is the day of God. இன்னைக்கு வந்து யாருடைய நாள்? Whose day is this? இதை மனமகிழ்ச்சியின் நாள் என்று நீ எண்ணுவாயானால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த மனமகிழ்ச்சியின் நாள் இல்ல தூங்குற நாள் என்று நினைத்தால் நீ தூங்கிக் கொண்டே இருப்பாய். When you consider this day of the day of rejoicing, I will make you in eternal habitation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into John the Gospel chapter 17 verse 4, இயேசு செய்து முடித்தார். and Jesus finished. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். I have finished the work which thou gavest to me. இயேசு சொல்றார், நான் நீங்க எனக்கு என்ன நியமிச்சீங்களோ அதை நான் செஞ்சிட்டேன். What you appointed to me, I have finished the work in the earth. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் சில காரியங்களை கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கார். And the Lord appointed certain things for everyone. அதை செஞ்சு முடிச்சேன்னு நீ சொல்லணும். And you must tell I have finished. அப்போ என்ன நடக்கும்? What then happens? நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். And I have glorified you. இன்னும் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். I will glorify you more than it. இதுதான் தேவனுடைய திட்டம். And this is a plan of the Lord. உனக்கும் எனக்கும் தேவன் என்ன நியமிச்சிருக்காரோ அதை நீயும் நானும் செய்து முடிச்சாதான் மகிமை இறங்கும். What the Lord appointed for you and me, when we are finishing it, only then the glory descends upon இது us. எதை காண்பிக்கிறது? What does it show? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதை காண்பிக்கிறது. And this shows fulfilling the will of God. எபிரேயர் 12:1-2 படி, According to Hebrews chapter 12 verse 1 and 2. நன்மையும் பரிபூர்ணமான தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறியுங்கள். And you have to check and see what is the thing which is of the நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவ சித்தம். acceptable will of God. வாசிமா நீ தமிழ்ல. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. நியமித்த கிரியை. And this is the work of the Lord which is good, acceptable, and perfect will ஒவ்வொருவருக்கும் of தேவ God. சித்தம்னு ஒன்னு இருக்கு. And everyone is having the will of God. எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். Prepare a body for me, I come to do thy will. நமக்குன்னு ஒரு தேவ சித்தம் இருக்கு. And we have a will of God. அதை செய்து முடித்தாதான் மகிமைப்படுவோம். Only if we finish and we can do the will. அருமையானவர்களே, Dear beloved, நீங்களும் நானும் இதை செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த ஊழியம், இந்த சபை, இந்த பூமியில இருக்கும். till you and do accomplishing this work and this ministry and this church will reside in this நீங்களும் earth. நானும் தேவ சித்தம் செய்து முடிச்சிட்டோம் அப்படினா
இந்த சபை பூமியில இராது. If you and I are accomplishing the work and this church will not be anymore this earth. நீ செய்து முடி. You must accomplish the work. நீ உனக்கு சொன்னதை செய்து முடித்தால் நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய். When you are accomplished the work which is given to you and you will stand before the சகலத்தையும் kings. செய்து முடிக்காம ஒரு அரைகுறையா போய் நிக்க முடியாது. And without doing everything in a half second way you cannot go and stand before men. யோசுவாவுல 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா When we look at the book of Joshua chapter 4, தேவன் சொன்னபடி ஆசாரியர்கள் நின்றார்கள். ஜனங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து கரையேறு மட்டும் இவங்க அங்க நிப்பாங்க. according the Lord commanded to them, and all the priests and the people will stand before them until the people come to the shore. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இந்த ஊழியம், இந்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியம் இந்த பூமியில நிக்கும். இத முடிஞ்சிட்டுனா நீ செய்து முடிக்கிறதை செஞ்சு முடிச்சிட்டேனா ஆசாரியர்கள் வெளியே வந்துருவாங்க. எல்லாமே முடிஞ்சிரும். Till the church is taken up and the priest and all the people in the church they will reside here. When you are finishing the will of God and everything will take up, now the priest will come out. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Book of Joshua chapter 4 verse 10. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். எப்படி எல்லாம் செய்து முடிக்கிற மட்டும் ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஜனங்கள் போகிற வரைக்கும் சகலத்தையும் செய்து முடியும் மட்டும் யார் நின்னுட்டே இருக்கறா? பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் நிப்பான். Till everything was finished and the people were completed everything and the priest that bear the ark will stand before them. எல்லாம் செய்து முடித்த உடனே எக்காலம் தொனிக்கும். When everything was finished and they will blow the நாம் trumpet, எல்லாரும் we மறுரூபமாக்கப்படுவோம். all will be transformed. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உன்னையும் என்னையும் குறித்து தேவனுடைய நோக்கம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். In this morning time the purpose concerning you and me, we have to accomplish everything. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீயும் நானும் பாத்திரவானாய் மாற வேண்டும். And we must be worthy to stand before the Son of Man. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. என்றால் முழங்கால் படியிடுவோம். Possible when your knees. ஆண்டவரே, என்னை குறித்த சகலத்தையும் நான் செய்து முடித்தவனாய் நான் உம்மிடத்தில் வந்து நிற்க ஆசைப்படுகிறேன். As the one having done everything, I have have desire to stand before you. ஆமென். நீ சகலத்தையும் செய்து முடிக்கும் வரை இந்த ஊழியம் வெயிட் பண்ணும். Till you do everything or accomplish everything, this இந்த ministry புதிய will wait for ஏற்பாட்டு you. சபை நின்று கொண்டிருக்கும். And this New Testament church will stand. அதற்கு பின்பு இந்த சபை போய்விடும். Only then this church will be taken up. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்திரீ அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை போயிட்ட உடனே அந்த ஸ்திரீயும் போய் விட்டாள். When you can see in Revelation chapter 12 and the woman begat a child and the man child was taken up and she was went away. எத்தனை பேருக்கு சகலத்தையும் செய்து முடித்து அவரை பார்க்கணும்னு ஆசை? How many have a desire to accomplishing everything to be அரைகுறையா போய் பார்க்க முடியாது. And half second we cannot go in this. பூரணர்கள் அவரை சந்திப்பார்கள். Only the perfecters can see him. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். And let us all make the holiness of the temple of God. எத்தனை பேருக்கு அந்த ஜெபம் இருக்குது? How many have this prayer? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அங்கே நிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Those who have a desire of accomplishing everything have to stand before the Lord as a family. ஒரு 2 நிமிஷம் 2 minutes. ஒரு அனாயிண்டிங் வரட்டும். Let anointing comes. சகலத்தையும் செய்து முடிக்க கூடிய ஒரு வல்லமை உன்னை நிரப்பட்டும். Let the power come and fill you having done everything. உன்னை உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப. It to build up your family in you. உன் குடும்பத்துக்கு நீ செய்ய வேண்டிய சகலத்தையும் செய்து முடி. And do everything what you need to do for family. உன் சபைக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடி. And what you want to accomplish for the church you accomplish it. உன் தனிப்பட்ட அந்தரங்க ஜீவியத்தில் நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடி. And what you know for your personal secret life you do it for it. உன்னுடைய ஜெபத்துக்காக நீ என்னென்ன ஜெபமா செய்து முடிக்கணுமோ அதெல்லாம் செய்து முடி. What are the prayers you must offer? You offer all those prayers. ஆமென். என்னென்ன பிரமாணத்தின்படி நீ வாழணுமோ உபதேசத்தின்படி உன் ஜீவியத்தை கட்டி எழுப்ப. And according to the laws you have to walk after, you must according to fulfill all. உனக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று. Fulfill the ministry which is given to you by the Lord. தேவ சித்தத்தின்படி செய்ய ஒப்புக்கொடு. And surrender you to do according to the will of God. தேவன் இயேசு வரப்போகிறார். And Jesus the Lord is going to come soon. மாரநாதா. Maranatha. இயேசு வருகிறார். And Jesus coming soon. சகலத்தையும் செய்து முடித்தவர்களுக்காய் வருகிறார். As the one who accomplished everything he is coming to visit them. ஜெப ஜீவியத்தை முடித்தவர்களுக்கு வருகிறார். And those who accomplish the prayer life is coming. தேவ சித்தம் செய்தவர்களுக்காய் வருகிறார். And those who perfect the will of God is coming. எக்காலம் தொனிக்கும். And the Lord will be pure for them. எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். And we all will be transformed. ஆமென் ஆமென். இதுவரை நாம் எதையாவது செய்து முடித்தோமா இல்லையான்னு தெரியல. Hitherto we do not know whether we accomplished everything. செய்து கொண்டிருக்கிறோம். We are doing. ஆனா செய்து முடிக்கல. But we are not finished. செய்து முடிச்சிருந்தா வா என்ன கூட்டிருப்பாரு. And if you have accomplished, he will call you. ஆனா இன்னும் செய்ய வேண்டியது ஏதோ ஒரு பாக்கி இருக்கு. At something or left behind that we have to do. அது குடும்பத்துல இருக்கலாம். It may be the family. அது சபையில இருக்கலாம். It may be the church. அது ஊழியத்துல இருக்கலாம். Or in the ministry. அது ஜீவியத்துல இருக்கலாம். Or in the life.
அது ஜெபத்துல or in the இருக்கலாம், prayers, உபதேசத்துல or in the இருக்கலாம், doctrines, அது ஒருவேளை தேவ or சித்தத்துல it may be இருக்கலாம். the will of God. எந்த ஒரு காரியத்துல நாம் இன்னும் எதெல்லாம் செய்து முடிக்கலையோ அதை முடிக்க கர்த்தர் ஒரு அபிஷேகம் தரட்டும். The Lord will give the anointing, whatever things you did not accomplish, to accomplish it. ஒரு நிமிஷம். இயேசு இந்த அபிஷேகத்தை வச்சு தாங்க வின் பண்ணிக்கிட்டே போனார். Jesus triumphed only keeping this anointing. இந்த அபிஷேகத்துல தான் உருவானாரு. Only with this anointing he was formed. இந்த அபிஷேகத்துல தான் அற்புதங்களை செஞ்சாரு. With this anointing he performed miracles. இப்ப மரிச்சாச்சு. He was dead. இந்த அபிஷேகம் தான் அவரை உயிரோடு எழுப்பிச்சு. This anointing resurrected him. அப்ப சகலத்தையும் செய்து முடிக்க அவருக்கு அபிஷேகம் உதவி செய்தது. The anointing helped him to resurrect and help him everything. அந்த அபிஷேகம் இந்த ஆராதனையில் இறங்குகிறது. This anointing is coming down in the worship. சகலத்தையும் செய்து முடிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. And they that desire to perfect everything, consider the சகலத்தையும் செய்து முடிக்கும் அபிஷேகம். The anointing to accomplish everything. ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலிருந்து என்னை அழைக்கும் பொழுது, When you call from this earth, இல்லாவிட்டால் எக்காலம் தொனிக்கும் போது, or when the trumpet blows, நான் சகலத்தையும் செய்து முடித்தவனா நிக்கணும்னு சொல்றவங்க வலது கரத்தை those உயர்த்து. who say, as the one who accomplished, having done everything, lift up your right hand. ஒருவேளை இன்னைக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சவனா வரணும். If you call me today as one who have accomplished everything, I will come with இல்ல you. இன்னைக்கு வருக வருதுன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். If the coming comes, I would have finished everything. அப்படி ஒரு அபிஷேகம் என் மேல இருக்கட்டும். And such an anointing rests upon me. சகலத்தையும் செய்து முடிக்கும் அபிஷேகம் எனக்கு வேணும். I need the anointing having done everything. கேளுங்கள் கொடுக்கப்படும். Ask, you shall receive. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். And he that asketh will receive from him. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். For your joy to be exceeding great, receive from him. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நீர் நினைத்ததை பெறாது. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நீர் நினைத்ததை பெறாது. கத்திடும் தைரியமா உந்தன் முன்னிருக்கிறோம். ஆமென். கத்திடும் தைரியமா உந்தன் முன்னிருக்கிறோம். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நீர் நினைத்ததை பெறாது. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நீர் நினைத்ததை பெறாது. கத்திடும் தைரியமா உந்தன் முன்னிருக்கிறோம். கத்திடும் தைரியமா உந்தன் முன்னிருக்கிறோம். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நீர் நினைத்ததை பெறாது. 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 ஓ ரபலா பாரி பாலா பாரி ஆலா பாலா. பாலா பக்கரா பக்கரா பாரி ஆலா பாலா கத்தரா இதமலா கத். ஆம் ஆண்டவரே, இந்த பாதையில என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறீர். Lord, hitherto you brought me in this path. நான் இன்னும் எவ்வளவோ காரியங்களை செய்யவில்லை என்பதை இந்த வேத வசனங்களில் விளங்கிக் கொள்கிறேன். And through the word of God I understood I have not accomplished many things. சில வசனங்களில் எனக்கு நிச்சயம் இருக்கிறது. I have some certainty in some of the verses. சில காரியங்களை நான் செய்திருக்கிறேன். I have done something. ஆனால் முழு பிரசங்கத்தை கேட்ட பொழுது, வசனங்களை கேட்ட பொழுது, இன்னும் எவ்வளவோ நான் செய்து நிறைவேற்ற வேண்டியது When இருக்கிறது. I heard the whole preaching and the word of God, I have to do more things. இனி கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நிமிடமும்
Every moment you give me after என் this. ஜீவிய நாட்கள் எவ்வளவோ நாட்களோ, And how many days of the lifespan? அதுக்குள்ள நான் அதை செய்து முடிக்க என்னை பலப்படுத்தும். Strengthen me to accomplish before it. எல்லாம் செய்து முடித்து பழுதில்லாமல் உமக்கு முன்பாக வந்து நான் நிற்க வேண்டும். As the one who have completed everything, as a blameless, I must stand for you. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். As the one who have done now all, I have stand before you. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை How இருக்கிறது? many have this desire? அவங்களுக்கு ஒரு கிருபை தர போகிறார். And for them the Lord is going to bestow ஒரே grace. ஒரு நிமிடம், A 1 minute. அந்த கிருபை இறங்கட்டும். Let it continue. சகலத்தையும் செய்து முடிக்கும் கிருபை. A grace to accomplish everything. குருபானியாரா நிபானியாரா லைலா பக்கரா பக்கரா பக்கரா. ஆம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற தேவனுடைய ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் எவைகளில் நாம் குறைவா இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மை அழைக்கும் முன், எக்காலம் துணிக்கும் முன் சகலத்தையும் செய்து முடித்தவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமூகத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியாரை கடந்த வாரம்லாம் நீர் எங்களை கண்மணி போல் பாதுகாத்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளில் ஆவியோடு உண்மையோடு உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் நேரம் வரை ஆவியானவர் எங்களோட மத்தியில் ஆசவாடி நீர், ஆவியானவர் எங்களுடைய கூட்டத்தின் தொடக்கத்தின் முடிவிருந்தோம் நீர் நடத்தி நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை ஒவ்வொரு பகுதியில் ஆவிக்குள்ளாக்கி தந்தீர் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரை இந்த காலவெளியிலையும் கூட எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. நாங்கள் சகலத்தை செய்து முடித்தவர்களாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க எங்களை பாத்திரவான் மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாங்கள் எப்பொழுதும் காணப்படும்படியாக தாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற இந்த அனுபவத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். நோவாவும் கூட கத்தாவே ஆண்டவரே பேழையை ஆண்டவரை செய்து முடித்தான் என்று சொல்லப்பட்டு கத்தாவே ஆண்டவரே, பேழை என்பது எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை குறிக்கிறது கத்தாவே. நோவாக்கு தன்னுடைய குடும்பத்தையும் பேழையும் அவன் கட்டி பாதுகாத்தது போல நாங்களும் கூட எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய சபையும் கத்தர் கட்டி பாதுகாக்க முடியாக ஆண்டவரே, குடும்பத்தை கத்தாவே அன்போடு ஆண்டவரே சமாதானத்தோடு கட்டி பாதுகாக்க முடியாக ஆவியானோட கரத்தில் இந்த காலையிலே தாழ்த்துற ஆண்டவரே. இந்த ஈராமும் கூட கத்தாவே ஆண்டவரே அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தான். சகலத்தையும் சகல பணிமுட்டுகளையும் சகலத்தையும் ஆலயத்தையும் கட்டி முடித்தான் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் கூட நீர் எங்களை ஆலயமாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆலயத்தை நாங்களும் கூட கட்டத்தக்கதாக இந்த நாட்களில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து எங்களுடைய ஜீவித்தை ஆவிக்குரிய ஜீவித்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. தாவி சாலமோனும் கூட கத்தாவே ஆண்டவரே தேவத்தின் ஆலயத்தை கட்டி முடித்த போது அவன் ஜெபித்தான் ஆண்டவரே, அதன் வேண்டுதல் செய்தான் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் கூட நாங்கள் இந்த நாட்களில் வேண்டுதல் செய்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் கண்ணீரோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு இந்த நாட்கள் நாங்கள் நம்முடைய சமூகத்திலிருந்து போராட ஆவியானவர் எங்களுக்கு கூட கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மோசையும் கூட தேவன் கத்தாவே தேவனுடைய பிரமாணத்தின்படி கத்தாவே கட்டளையின்படி கத்தாவே ஆசரிப்பு கூட வேலை செய்து முடித்தான் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை அங்கே வந்து இறங்கினது. அதுபோல கத்தாவே எங்களுடைய ஜீவியத்திலும் கூட நாங்கள் கத்தாவே ஆசரிப்பு கூட வேலை அவன் செய்து முடித்து தேவ மகிமை இறங்கினது போல நாங்களும் கூட எங்களுக்கு அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து நிறைவேற்றி ஆண்டவரே நாங்களும் கூட மகிமைக்குள் பிரவேசிக்க தேவனுடைய மகிமை எங்களிடத்தில் காணப்படும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவும் கூட கத்தாவே ஆண்டவரே, இயேசுவும் கத்தா மரியாளும் கூட கத்தாவே யோசிப்பும் கூட கத்தாவே அவர்களை செய்ததான ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தினுடைய சகலத்தையும் செய்து அவர்கள் ஆசிரியத்துக்கு திரும்பினார்கள் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் கூட எங்களுக்கு தந்ததான பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாங்கள் கை கொண்டு நடக்க இந்த நாட்கள் உபதேசத்தின்படி ஜீவிக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் பிதாவிடத்தில் சொன்னீர், நீர் எனக்கு தந்த கிரியில் எல்லாம் நான் செய்து முடித்தேன் என்று ஆண்டவரே நீர் சொன்னீர். அதுபோல நாங்களும் கூட நீர் எங்களுக்கு தந்ததான நாங்கள் கிரியில் எல்லாம் செய்து முடித்து உமக்கு முன்பாக நாங்கள் தேவ சித்தம் செய்து கத்தாவே எல்லா பணிவிடையில எல்லா வேலையில நாங்கள் முடித்து உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க ஆவியானவர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. இந்த நாட்கள் இந்த நாங்கள் கேட்டதான அந்த வார்த்தையின்படி ஜீவித்து நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க எல்லாவற்றிலையும் நீர் சொன்னதான எல்லா பிரமாணங்களை சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள்
கை கொண்டு நடந்து எப்படியாவது மகிமையின் கர்த்தர் மகிமையில் வெளிப்படும் பொழுது நாங்கள் உம்முடைய சித்தம் செய்து உம்முடைய சந்திக்க எங்களை தைரியப்படுத்தும்படியாக வேண்டிக்கிறோம். தேவ சித்தம் செய்தவர்களுக்காக நீர் சீக்கிரமாய் வெளிப்பட போறீர் ஆண்டவரே. நீர் வெளிப்படும் பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டாக மாசற்றவளாய் குற்றமற்றவளாய் கண்டிக்கப்படாதான் நிறுத்தப்படும்படியாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் தருகிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டாக சகலம் செய்து முடித்து உம்முடைய மகிமைக்குள் பிரவேசிக்க எங்களை தைரியப்படுத்தும்படியாக வேண்டிக்கிறோம். கேட்ட வார்த்தை ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரும். தேவ சமூகத்தில் வந்து எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதிகரமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு நிமிஷம், ஒரு குழந்தை பிரதிஷ்டை, அதுக்கு பின்பு ஆசீர்வாதம். இந்த குழந்தையினுடைய பெயர் அபிகாயில் எவாஞ்சலின். கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரிபலபக திதிகதபக தரபானியா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், எங்கள் முற்பிதாக்களின் தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சியோனில் இருந்து இந்த அபிகாயில் எவாஞ்சலினை ஆசீர்வதியும் ஆண்டார். ரைகபி நமம் திதிகராவாயி நபலாம் தரபானியா. பரிசுத்த ஆவி எப்பொழுதும் பிள்ளைகள் மேல நிலை கொண்டிருக்கணுமே. உம்முடைய கரத்தில் நெல்லுக்குள்ள வைத்துக் கொள்ளணுமே. ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் நிறைவாய் தரணுமே சுவாமி. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுசு நாட்களையும் கட்டளையிடும். எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைக்கு கத்தாவே உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கணுமே கத்தாவே. உமக்கு ஏற்றவளாய் அவளை உருவாக்கோ, உமக்கு ஏற்றவளாய் அவளை உருவாக்கோ. ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தில் அந்த வசனத்தின்படி கர்த்தாவே பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு அருள் செய்யும். ஆண்டவர் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் விளங்கி கொண்டு இந்த பிள்ளையை தெய்வீகத்தில் வளர்க்க அருள் செய்யும். ஆசீர்வதியும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களோட கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.